தன்னை எப்படி சுத்திகரிக்க வேண்டும் என்று அவன் சொல்லுகிறான். David, when he was speaking in Psalms, he is telling how we have to sanctify. என் பாவங்கள் அற என்னை சுத்திகரியும். Cleanse me that there should not be any sins found in me. என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். And you have to sanctify me that my transgressions be removed. 51ஆம் சங்கீதம் 1-2 வசனங்கள் வாசிக்கலாம். 51ஆம் சங்கீதம் 1-2 வசனங்கள். Book of Psalms 51:1-2 verse. தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி, என் பாவமற என்னை சுத்திகரியும். இங்கே அவன் தன்னுடைய உண்மையான வேண்டுதலை அவன் சொல்லுகிறான். And he is giving his truth. உண்மையான வேண்டுதலை அவன் அறிவிக்கிறான். And he is just proclaiming his truth, pleading to God. என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். Cleanse me that abstain from my sin. என் அக்கிரமங்கள் நீங்க என்னை சுத்திகரியும். Wash me thoroughly from my iniquity. என் பாவமற என்னை சுத்திகரியும். And cleanse me from my sin. இன்னைக்கு ஒரு பூரணமான ஒரு பரிசுத்தமாகுதல் நமக்குள் நடைபெற வேண்டும். Today there should be perfect holiness work in us. சும்மா நின்னு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு நம்முடைய டைமை வேஸ்ட் பண்ணிட கூடாது. Simply telling, praising God, and we should not waste our time. பவுல் இதை பற்றி பேசும் பொழுது, when Saint Paul is speaking about this, 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல அசூசிகள் நீங்க சுத்திகரியுங்கள்னு சொல்றார். So in book of 2 Corinthians chapter 7 verse 1, he is telling that we have to cleanse our all filthiness. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு எல்லா அசுசியும் நீங்க வேண்டும். All our filthiness must be removed. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பார்க்கும்போது, when we see book of Hebrews chapter 9 verse 14, நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். மனசாட்சியை செத்த கிரியைகள் அற சுத்திகரிப்பது. we have to purge your conscience from all dead works. சரியான ஒரு சுத்திகரிப்பு உண்டாகணும். So there should be a proper sanctification. சும்மா ஏதோ பேருக்காக நீங்க எதையாவது சொல்லிட்டு போயிட கூடாது. For name sake we should not tell anything. அப்படி ஒரு பிராக்டீஸ் இருந்துச்சுன்னா அது நம்முடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுக்காது. If we are having such practice in our life, this will not give progress in our life. முற்றிலுமான ஒரு பரிசுத்தமாகுதலை தேவன் விரும்புகிறார். The Lord is desiring about the perfect holiness in us. நம்ம வந்துட்டு ஏதோ ஸ்தோத்திரம் பண்ணிட்டு ஆண்டவரே என்னை மன்னின்னு போயிடலாம். மன்னிப்பார். So we can just praising God and we are telling, Lord forgive me, the Lord will forgive us. ஆனா உண்மையான ஒரு மாற்றம் நமக்குள்ள உண்டாகும். But there should be a true change in us. பாவம் நிவர்த்தியாக்கப்பட வேண்டும். Our sins should be removed from us. நீதிமொழிகள் 16:6 பார்க்கும் பொழுது, when we see book of Proverbs chapter 16 verse 6, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். நிவர்த்தியாகணும். our sins should be removed. இந்த நாட்களில பாவ நிவர்த்தி நடக்கலன்னா பிரயோஜனம் இல்லை. So if there was no purging of our sins is found, there is no use of it. பாவம் நிவர்த்தி ஆனது அப்படினு சொல்லும் பொழுது தான் உண்மையான மன்னிப்பு கிடைச்சதுன்னு அர்த்தம். So when the sins are truly forgiven or it is removed, we will get the true forgiveness. ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது 7ஆம் வசனம், when we see book of Isaiah chapter 6 verse 7, அதனால் என் வாயை தொட்டு இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். பாவம் நிவர்த்தியாகணும். our sins should be purged. அப்பதான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் சம்பவிக்கும். only then there will be change takes place in our life. இன்னைக்கு अनेक இடங்கள்ல பாவ நிவர்த்தி உண்டாகல. today in many places there the sin of purging is taking place. அந்த பாவ நிவர்த்தி உண்டாயிருச்சுன்னு சொன்னா வியாதி சுகமாயிடும். when the purging of sin is taking place, our sickness will be healed. வாதை நிறுத்தப்படும். our plague will be stopped. பாவ நிவர்த்திக்கு தான் இந்த கூட்டம். so this meeting is for the purging of our sin. நம்ம முழங்கால் போடும்போது
when we are kneeling down, இருதயத்தை உடைக்கும்போது, when we are breaking our heart, இருதயம் குத்தப்படும் பொழுது, when our heart is pierced, மன்னிப்பு கேட்கும் பொழுது, when we are asking for forgiveness, மன்னிக்கும் பொழுது, when we are forgiving, திருப்பி கொடுக்கும் பொழுது, when we are returning back, விட்டு கொடுக்கும் பொழுது, when we are just leaving out, சகிக்க நம்மை ஒப்பு கொடுக்கும்போது, when you are just submitting to enduring, உணர்த்தப்படும் பொழுது, when we are getting realization, மறுபடியும் பிரதிஷ்டைகளை புதுப்பிக்கும் போது, when we are renewing in our consecration, உண்மையாகவே பாவம் நிவர்த்தியாகும். really our sin is purged. நிவர்த்தி ஆயிருச்சுன்னு சொன்னா வியாதி, வாதை, சாபம், பிரச்சனை, போராட்டம் ஸ்டாப் ஆயிடும். When our sin is purged, all our sickness, our weakness and all the plague and our problems will be removed. நீங்க வேணா பாருங்க, You can see என்னாகமம் 16:46. Book of Numbers chapter 16 verse 46. மோசே ஆரோனை நோக்கி, நீ தூப கலசத்தை எடுத்து பலிபீடத்தில் இருக்கிற அக்கினியை அதில் போட்டு அதின்மேல் தூப வர்க்கமிட்டு சீக்கிரமாய் சபையினிடத்தில் போய் அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய். பாவ நிவர்த்தி செய். You must make an atonement of sin for them. ஏன்? Why? கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து கடுங்கோபம் புறப்பட்டது, வாதை தொடங்கிற்று என்றான். இப்ப சொல்றான், நீ போய் பாவ நிவர்த்தி செய். And he is telling that you go and make an atonement for them. அடுத்த வசனம். மோசே சொன்னபடி ஆரோன் அதை எடுத்துக்கொண்டு சபையின் நடுவில் ஓடினான். ஜனங்களுக்குள்ளே வாதை தொடங்கி இருந்தது. அவன் தூபவர்க்கம் போட்டு ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்து செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே நின்றான். அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. பாவ நிவர்த்தி செய்தீங்கன்னா உங்க குடும்பத்தில் இருக்கிற போராட்டம் ஸ்டாப் ஆகும். When we are doing the atonement of sin, the problems in our family will be stopped. அதான் ரொம்ப முக்கியம். That is important. நீங்க அதை கரெக்டா செய்யணும். You have to do it in a correct way. நான் ஒரு 5 நிமிஷம் டைம் தரேன். I will give you 5 minutes of time. நம்ம ஆளுங்கள் எல்லாம் காணாம போயிட்டாங்க. சுத்திரி கூட்டத்துல ஒருத்தனையும் காணோம், ஒருத்தையும் காணோம். So in the sanctification meeting, people are not found here. எங்க போனாங்களோ தெரியல, பாவம். I don't know where they were gone. சுத்திரி கூட்டம்னா வந்துடணுங்க. So sanctification meeting we have to gather here. 6 மணினா 6 மணிக்கு நச்சுன்னு விழுந்தோம். நாளைக்கு இந்த நேரத்துலலாம் வந்தீங்கன்னா பிரசங்கம் பாதி தாண்டி போயிடுங்க. So if you are coming by this time, like tomorrow, half of the sermon will be over. பாவ நிவர்த்தி செய்யற ஒரு கூட்டம். So one group of people was doing atonement for sin. ஒரு 5 நிமிஷம். 5 minutes of time. பாவங்கள் அற. To purge your sins. அக்கிரமம் நீங்க. And transgressions be removed. மீறுதல்கள் நீங்க. And all your transgressions should be removed. அசுசிகள் நீங்க. And all your sins be removed. இப்போ ஒரு பாவ நிவர்த்தி செய்யணும். We have to do an atonement. அந்த பாவ நிவர்த்தி நீங்க செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, when we are start doing this atonement for sin, உங்க குடும்பத்துக்கு விரோதமான தேவனுடைய கோபம், நியாய தீர்ப்பு, சாபம், வறுமை, தரித்திரம், கடன், வியாதி, செய்வன எல்லாம் ஸ்டாப் ஆகும். all the plague and witchcraft and all the problems against your family will be stopped. அவன் பாவ நிவர்த்தி செய்து ஓடினான், அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. When he was doing an atonement of sin against them, the plague was stayed. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. ஒரு 5 நிமிடம் 5 minutes of time. பாவ நிவர்த்தி செய்ய முடிஞ்ச அளவு நீங்க செய்யுங்க பார்க்கலாம். So if you are able to do the atonement of sin, it is possible by you can do. ஆரோன் செய்தது போல சரியாய் பாவ நிவர்த்தி செய்தால் வாதை, வியாதி, வறுமை, போராட்டம், கலக்கம் நிறுத்தப்படும். As Aaron was doing the atonement of sin, as we are doing the atonement of sin, our plague, our problems, our witchcraft and all the pains will be stopped. Hallelujah. Amen. Amen. வாயை திறங்க, போராடுங்க. ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிடமோ வாதை நிறுத்தப்படும் வரை பாவ நிவர்த்தி செய்து கொண்டே இருங்க. Till the plague is stopped, let us all do an atonement of sin. Hallelujah. பாவங்கள் அற கழுவும் ஆண்டவரே, மீறுதல்கள் நீங்க கழுவும் ஆண்டவரே, அக்கிரமங்கள் நீங்க கழுவும் ஆண்டவரே, அசூசிகள் நீங்க கழுவும் ஆண்டவரே, சுத்திகரியும் ஆண்டவரே. இன்றைக்கு இந்த சன்னிதானத்தில் முழங்காலில் நிற்கிற ஒவ்வொருவருடைய பாவத்தை நிவர்த்தி செய்யணுமே கர்த்தாவே. பாவம் நிவர்த்தி ஆகும் பொழுது கர்த்தாவே வாதை நிறுத்தப்பட்டது. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு விரோதமான வல்லமைகள் நிறுத்தப்படட்டும்.
Jesus. 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 இன்றைக்கு உம்முடைய சன்னிதானத்தில் இருக்கிற எல்லாருடைய பாவம் நிவர்த்தி செய்யப்படட்டும். வாதைகள், வியாதிகள், போராட்டங்கள், வறுமைகள், தரித்திரங்கள், சாபங்கள், செய்வினைகள், விழுந்து போன வல்லமைகளுடைய போராட்டங்கள் நிறுத்தப்படட்டும். ஆண்டவரே, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord. Amen. Amen. ஒவ்வொருவருடைய பாவம் நிவர்த்தியாகட்டும் ஆண்டவரே. Praise him, praise him, praise him, praise him, praise him. இந்த கூட்டத்தோடு பாவ நிவர்த்தி உண்டாகட்டும். கிருபையினால பாவ நிவர்த்தி உண்டாகட்டும். My God, my God, my God, hallelujah, my God, Ramanas. Hallelujah, 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 hallelujah. Remina bala bakare mina bakara bala katura bana. Hele sabe, hele me asabe libisa dono, akara bara 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 bakara. He kara bara. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, முழு சபையும் பாவ நிவர்த்தி உண்டாக்கும். அக்கினி இறங்கணுமே.
Bibi laba laba riba laba riba laba ka ribi laba laba ka riba ka raba ka ribi laba ka. Jesus, Jesus, hallelujah. Amen, 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 amen. Hallelujah, hallelujah, amen, amen. Lebali arabala shabala. Oh, Raboni angara manaka thudabakha. Hibala bara bara. Praise Him, praise Him, praise Him. Amen. 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 Libi labani angara bala bauzu. Libi kara bala 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 katu. Sotra, sotra, sotra. Hallelujah. Amen. உட்காரும். ஒன்று தீமோத்தேயு 5:22 பார்க்கும்போது Timothy chapter 5 verse 19. ஒன்று தீமோத்தேயு 5:22. ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கைகளை வையாதே, மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கும் உடன்படாதே, உன்னை சுத்தவானாக காத்துக்கொள். ஒரு தேவனுடைய மனிதனை பார்த்து இன்னொரு மூத்த ஊழியக்காரன் சொல்லுகிறான், Looking into the servant of God, elder servant of God is telling him, உன்னை சுத்தவானாக நீ காத்துக்கொள். you have to keep thyself pure. கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த பரிசுத்தமான பாதையில் நம்மை சுத்தவனாக நாம் காத்துக்கொள்ள வேண்டும். In the Christian life, in this holy path, we have to keep ourselves pure. யோபுவை பார்த்து
அவனுடைய நண்பர்கள் சொன்னார்கள். The friends was looking unto Job, they were telling. யோபு 33:9. Book of Job chapter 33 verse 9. நான் மீறுதல் இல்லாத சுத்தன், நான் மீறுதல் இல்லாத சுத்தன். 33:9. மீறுதல் இல்லாத சுத்தன். I am clean without transgression. ஒரு உலக மனுஷன் சொல்றான், குடும்பத்தோடு வாழ்ந்த ஒரு மனிதன் சொல்லுகிறான், நான் மீறுதல் இல்லாத சுத்தன். I am a worldly person, he is telling that I am a clean without transgression. இன்னைக்கு சுத்தத்தை பத்தி நம்ம படிக்கலாம். We are going to study about cleanness. சுத்தம் என்பது எப்படி இருக்கும், எதுல சுத்தம் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். We have to understand where the cleanliness should be. உன்னை சுத்தமானவை காத்துக்கொள். Keep thyself pure. ஏனென்றால் அவர் சுத்தம் உள்ளவர். Because he is pure. 1 யோவான் 3:3 படி அவர் சுத்தம் உள்ளவர். According to 1 chapter 3 verse 3, he is holy. அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தம் உள்ளவராய் இருக்கிறது போல அவர் சுத்தம் உள்ளவர். As he is pure, even he is pure. அப்படியானால் ஒரு ஊழியக்காரன், ஒரு விசுவாசி சுத்தம் உள்ளவனாய் மாற வேண்டும். If so, the servant of God or a believer, he must become a pure. சுத்தம் சொன்னா எப்படி, Dressல சுத்தமா? When we see pure, whether the garments are pure, அந்த சுத்தத்தை பத்தி நான் பின்னால பார்க்கலாம். we can see about that purity in the later days. இன்னைக்கு 12 காரியங்கள்ல தேவன் சுத்தத்தை எதிர்பார்க்கிறார். Today the Lord is expecting purity in 12 things. ஒரு விசுவாசி, ஒரு ஊழியக்காரன் 12 காரியங்கள்ல அவன் சுத்தம் உள்ளவனாய் இருக்க வேண்டும். A believer or servant of God, he must become pure in 12 things. எழுத்தின்படி அல்ல, ஆன்மீகத்தில். Not literally, but we have to become pure and spiritual. எழுத்தின்படி ஆவிக்குரிய விதத்தில் ஒருவன் சுத்தவனாய் மாறிவிட்டால் அவனுக்கு எழுத்தின்படியும் சுத்தம் வந்துரும். If the person become purity in spiritual, he will become literally, he will become pure. ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். Book of Genesis chapter 35 verse 2. அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடே கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். இங்கே அவன் உங்களை சுத்தம் பண்ணுங்கள் என்று வீட்டாரை பார்த்து சொன்னான். Looking into his household, he is telling that you must become clean. உங்க வீட்டில் உள்ளதான எல்லா அந்நிய காரியங்களையும் அகற்றி விடுங்கள்னு சொன்னான். He is telling that you have to take away all the strange gods among you. முதலாவது ஒரு விசுவாசி தான் வீட்டை சுத்திகரிக்கணும். First of all, the believer must make sanctify their house. உங்க வீடு சுத்தமா இருக்கா? Whether your house is sanctified. வீட்ல தேவ சித்தம் இல்லாத ஏதாவது பொருட்கள் இருக்கிறதா? Is there any property or things found without the will of God? திருடினது, the thing which you have theft, லஞ்சம் வாங்குனது, and thing you have got as bribe, அடகு வாங்குனது, and you have got for this வட்டி வாங்குனது, and thing got for interest, அண்ணன் தம்பியை ஏமாத்தி சொத்து வாங்குனது, and the property you receiving your brothers, அம்மா அப்பாவை ஏமாத்தி நகைகள் பணத்தை வாங்குனது, and that you have received jewels and money by deceiving your parents, அநியாயமாய் சம்பாதித்தது, and that you have taken is iniquity. ஏதாவது விக்கிரக சம்பந்தப்பட்டது, Is there anything concerning idols, பரிசுத்தத்துக்கு மாறானது, the thing which is contrary to holiness? இப்படிப்பட்ட ஏதாவது இருக்குதா என்று முதலாவது உங்க வீட்டை நீங்கள் சுத்தம் பண்ணுங்க. You have to check whether any such things are found in your house. You have to make your house holy. வேசியின் பணயமும் நாயின் கிரயமும் கர்த்தருடைய ஆலயத்துல காணிக்கையாக வரக்கூடாது. So the thing which is of the fornication or the dogs of things should not come as an offering into the church. வேசித்தனம் பண்ணி விபச்சாரம் பண்ணி சம்பாதித்த காசுகள், அநியாயமா ஒருத்தனை ஏமாத்தி வாங்கின காசு, இவைகள் சபைக்குள்ள வரக்கூடாது. And the things you have got the money through your fornication or adultery or getting so any unnecessary thing should not come into the temple of God. ஒருத்தன் வீட்ல அவன்கிட்ட எல்லாரும் லஞ்சம் கொடுக்கறாங்க. அவன் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட். He is a government servant. They are giving bribe coming to their house. அவன் வீட்ல எல்லாரும் காசு கொடுக்கறாங்க. அவன் வாங்கி பாக்கெட்ல போட்டு உட்கார்ந்திருக்கான். They all are giving money. He is receiving the money in the pocket and he was being in the house. அப்ப அவன் பிள்ளை progress card கொண்டு வருது. And the daughter is bringing a progress card. report card ஸ்கூல்ல படிச்ச report card கொடுக்குது. And she is bringing his report card to his father. அதுல பார்த்தா மார்க்லாம் ரொம்ப குறஞ்சிருக்கு. And mark was so decreased in her. தூக்கி progress card தூக்கி வெளிய எறிஞ்சிட்டான். And she was just putting away the progress card outside. போங்கட்டு. He got angry.
அந்த பிள்ளை போயிடுச்சு. And she was leaving that place. போய் தனக்கு பாக்கெட் மணி கொடுத்ததுலேருந்து கொஞ்சம் காசு எடுத்து பின்னால கேட்கலையா, அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு கதை. இப்படிதான் ரொம்ப நல்லா செய்கிறேன்னு சொல்லிட்டு மொத்தமாக டவுன் ஆகி போயிடும். பின்னால் கேட்கலன்னா திருப்பி இவ்வளோ வர வச்சு நான் என்ன பண்ண முடியும்? ப்ராக்ரஸ் கார்டை கொண்டு போய் தூக்கி எறிஞ்ச உடனே அதை எடுத்துச்சு. So he was putting away the progress card, he was taking away again. எடுத்து அந்த வீட்டில் கொடுத்த பாக்கெட் மணியில் கொஞ்சம் காசு எடுத்து திருப்பி ப்ராக்ரஸ் கார்டில் உள்ள வச்சு. And she was receiving the pocket money and keeping the money inside this progress card. திருப்பி வந்து அவர் உட்கார்ந்திருக்கிற டேபிளில் வச்சு. And she was keeping in the father's table. என்னடா திருப்பி தூக்கிட்டு வந்துட்டாளேன்னு சொல்லி முதல்ல பார்த்தா மார்க் கம்மியாக தானே காட்டினா அப்படின்னு திருப்பி பார்த்தா உள்ள என்ன இருக்கு? காசு இருக்கு. காசை வாங்கிட்டு கையெழுத்து போடு அப்படிங்குது. And he took the progress card and his mark was decreased. While opening there was a money and she was giving the money, she was asking for signature. ஒரு விழிப்புணர்வுக்காக இது சொல்லப்பட்டது. I am telling for awareness. கேக்குதா பின்னால? கேக்குதா? முதலாவது உங்க வீட்டில் தேவ சித்தம் இல்லாம ஏதாவது பொருள் இருக்கான்னு ஆராய்ந்து பாரு. You have to examine and think whether there are any things found without the will of God. சின்ன வயசுல இருந்து வச்சிருக்கிற பிறந்ததுல இருந்து வச்சிருந்த அவ்வளவு பொம்மையும் வீட்டில் இருக்கு. பிசாசு அது அவளைட்டு. All the dolls which is come from your birth time, it is. அப்படிதானே? பிசாசுனா அதுல பிசாசு இல்ல, நம்ம அதை விட மாட்டேங்கிறோம். So the demon is not resting inside, we are not leaving it. விசுவாசி வீட்டில் ஷோகேஸே தேவையில்லை. There is no need of showcase in believer's house. அப்படி ஷோகேஸ் இருந்தா அதுல எதை வைக்கலாம்? வசனங்கள் வைக்கலாம். If you are having showcase, you can keep the verses. ஒரு வீட்டுக்கு நான் சொல்லி இருக்கிறேன், ஒரு வீட்டில் ஒரு CSI வீட்டில் அவங்க ரிலேஷன் CPM அவங்க அண்ணன் போனார். In a particular home, a believer who is a CPM believer, he was going to that particular CSI family house. அன்னைக்கு நைட்டு தூங்கும்போது ஒரு ஆவி வீட்டுக்குள்ள வர்ற மாதிரி அவங்க பார்த்தாங்க. While he was sleeping, he can see some spirit was coming inside his home at night. அந்த ஸ்பிரிட் நேரா பீரோக்குள்ள போகுது, வெளியே போகுது. That spirit was entering into the bureau and coming outside. ஆனா அவங்க கிறிஸ்டியன். He is a Christian. காலையில சொன்னாங்க. And he told in the morning. அப்ப அவர் சொன்னாரு, "ஏன் வீட்லயா பிசாசு பீரோக்குள்ள வந்துச்சா?" பீரோவை திறந்து பார்த்தா அவர் வந்து ஆபீஸ்ல வேலை பார்த்தம்போது ஒரு மெடல் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு அவார்டு. அதுல ஒரு சொரூபம் படம் இருக்கு. அதுக்கு யார் வரா? பிசாசு உள்ள வந்துட்டு விசிட் அடிச்சிட்டு போகுது. And he was inquiring whether devil came inside my bureau, and because when he was opening the bureau there was some medal given to him at the office, and there was an idol fixed in that medal, so the spirit was coming inside in it. இருக்கா உங்க வீட்ல அப்படி? Either any for such idols were found in your house? யாக்கோபு சொல்றான், உங்கள் வீட்டை சுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். And Jacob is telling that you have to make your household pure. அந்நிய காரியங்களை வெளியே தூக்கி எறியுங்கள். You have to put away all the strange things in your life. அவனுக்கு தெரியும் மாமனார் இவ்வளவு விரட்டி வந்திருக்கிறான், விக்கிரகத்தை திருடிட்டாங்கன்னு சொன்னா தேடி பார்த்தா கிடைக்கல. அப்போ உள்ள ஒரு ஆள் என்ன செய்யுது, ஒரு திருட்டு கும்பல் இருக்குங்கிறத அவன் புரிஞ்சுக்கிட்டான். So he is thinking that father-in-law was coming chasing after to take away that idol, and he is able to understand that some group of thieves are found in their group. மனைவியை விட்டு கொடுக்கவும் முடியல. And he was not able to discover his wife also. ஏன்னா ராகேல்னா இவன் மெண்டல் ஆன ஒரு காலம் உண்டு. Because he was so mad with Rachel. ராகேல்னு சொன்னா இவன் மெண்டலாகி சுத்தின ஒரு காலம் உண்டு. So there is a time where he was going around like a mad around this Rachel. 7 வருஷம் மெண்டலாவே சுத்தினா ராகேல். 7 years of time he was mad with this Rachel. அதனால தான் சொன்னா அந்நிய தெய்வம் ஏதோ ஒன்னு இருக்கு, அதை வெளியே கொண்டு போன்னு சொன்னா. So he was telling that some strange god was found inside, you have to put it away. இப்ப நான் பேசும்போது ஆவியானவர் ஒன்றை பேசினார்னா கூட்டம் முடிஞ்சு வீட்டுக்கு போய் தேவ சித்தம் இல்லாததெல்லாம் வெளியே தூக்கிடு. So if the spirit of God is interceding with you, you have to take away all the unnecessary things or strange things found in your life. இந்துக்கள் கூட பொங்கலுக்கு முன்னால போகின்னு ஒன்னு வச்சு தேவையில்லாததெல்லாம் வெளியே தூக்குறான். Even Hindus before the Pongal they are taking as bogi and leaving away all the unnecessary things. விசுவாசிகள் தேவ சித்தம் இல்லாத வீட்ல ஏதாவது இருந்துச்சா, கர்த்தருக்கு பிரியம் இல்லாத சிடி, நெட், மெமரி கார்டு, கழுதக்குது எல்லாத்தையும் குப்பையில தூக்கி வெளியே போடு. ஆண்டவர் உன் வீட்டுக்குள்ள இன்னைக்கு வரட்டும். Is there any unnecessary things outside the will of God is found in your life or a family? You have to take it away everything, either it may be net or internet or such things.
தங்கள் குற்றங்களை அவர்கள் உணர்ந்து என் முகத்தை தேடுமட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு போய்விடுவேன் கர்த்தர் சொல்றார். And the Lord is telling that I will go to my habitation until and unless they was purging away from their iniquities. அவன் குற்றத்தை உணர்ந்து தேடட்டும். அப்ப நான் அது வரைக்கும் நான் என் ஸ்தானத்துக்கு போயிடுறேங்கிறார். உன் வீட்டுல தெய்வீகத்துக்கு புறம்பா இருந்தா அவர் இடத்துக்கு போயிடுவாரு. ஓசியா 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். Book of Hosea chapter 5 verse 15. அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடுமட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போய்விடுவேன். உன் வீடு அவருடைய ஸ்தானமா இல்லைன்னா அவர் எங்க போயிடுவாரு? அவர் ஸ்தானத்துக்கு போயிடுவாரு. உன் வீடு குட்டிச்சோரா போயிடும். And if your house is not his place, and he will go to his place and your family will be spoiled. உன் வீடு பரிசுத்த ஸ்தலமா இருக்கணும். Your house should be a sanctuary. உங்களை சுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். You have to cleanse yourself. இரண்டாவது. Secondly, 2 சாமுவேல் 2 Samuel 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 22nd chapter 21st verse. கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதில் அளித்தார், என் கைகளின் சுத்தத்துக்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார். உன் கைகளில் சுத்தம் இருக்கணும். There should be cleanliness found in my hands. ஒன்று உன் வீடு சுத்தமா இருக்கணும். First, your home should be clean. இரண்டாவது உன் கை சுத்தமா இருக்கணும். And nextly, your hand should be clean. தீமோத்தேயுவில் சொல்லி இருக்கிறது, புருஷர்கள் தங்களுடைய பரிசுத்த கைகளை உயர்த்தி ஜெபிக்கணும். பாவம் செய்த கைகளை உயர்த்ததுனால அல்லேலூயா சொல்லுங்கன்னா கை உயர்த்தினதுனால ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. தண்ணி அடிச்சவங்க கூட அல்லேலூயாமா. In book of Timothy, it is mentioned that men should raise up their holy hands and pray. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி. பரிசுத்த கைகள், உன் கைகளில் ஒரு சுத்தம் வேணும். There should be cleanness found in your hands. அடிக்கிறத நிறுத்தணும். You have to stop beating. மாம்சீகமா செயல்படுறத நிறுத்தணும். You have to stop acting in your flesh. மற்றவர்களை விரல் நீட்டி குற்றம் சாட்டுகிறதை நிறுத்தணும். You have to stop accusing others by your fingers. அநியாயமாய் வாங்குகிறதை நிறுத்தணும். You have to stop getting in without any injustice. மற்றவர்கள் பொருளை எடுத்துக்கொள்வதை நிறுத்தணும். Taking away the things of the others, you must stop. உன் கைகளில் சுத்தத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். The Lord is expecting the cleanness in your hands. கைகளில் சுத்தம் இல்லாம பரலோகம் போகணும்னு நம்ம நினைக்க கூடாது. Without the cleanness in your hands, we cannot go to the kingdom of heaven. 24ஆம் சங்கீதம் 3-4 வசனங்கள். Psalms 24 verse 3 and 4. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தம் உள்ளவனும். யார் பரிசுத்த ஸ்தலத்துல போவான்? யார் கூடாரத்துல தங்க முடியும்? கைகளில் சுத்தம் உள்ளவன். Who can ascend into the hill of the Lord and stand in the holy place? He who is having the clean hands. உன் கையை நீ உயர்த்துறேன்னா நீ சரண்டர் ஆகுறன்னு அர்த்தம். So if you are lifting your hands, it means that you are surrendering yourself. கைகளை உயர்த்துறேன்னா எனக்கு என்னிடத்துல ஒண்ணுமே இல்ல, நான் எம்ப்டின்னு ஒத்துக்கொள்றேன்னு அர்த்தம். When you are lifting up your hands, it means that you are just emptying yourself. I am nothing. உன் கைகளில் சுத்தத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். The Lord is expecting the cleanness in your hands. அவன் ஊழியனோ விசுவாசியோ கைகளில் சுத்தம் உள்ளவன் பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுவார். Either he may be a servant of God or a believer, he who is having the clean hands will stay in the sanctuary. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? How is our life today? தப்புன்னு சொன்னா கையை உதறிடு. If it is wrong, you have to shake your hands. ஏசாயா 33:15. Book of Isaiah chapter 33 verse 15. நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி இரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ? எப்படி கைகளை உதறுன்னு சொல்றார். And it is mentioning that you have to shake your hands. கையை உதறிடு, பாவத்துக்கு கையை உதறிடு. For sins you must shake your hands. உன் வீடு சுத்தமா இருக்கணும் முதல்ல. First of all, your house should be clean. போய் பாரு, வீட்ல உட்கார்ந்து யோசிச்சு பாரு, எதெல்லாம் தேவசித்தம் இல்லாது நம்ம வீட்ல வச்சிருக்கிறோம்னு கண்டுபிடிச்சு பாரு. So you have to check and you have to examine yourself, is there anything out of the will of God whether you kept inside your home? ரெண்டாவது உன் கையில செஞ்ச தப்பெல்லாம் யோசிச்சு பாரு. Nextly, you have to identify the sins you have committed through your hands. கைகள் ரொம்ப முக்கியமானது. Hands are very important. மூன்றாவது. Thirdly, யோபு 11:4. Book of Job chapter 11 verse 4. என் சொல் சுத்தம் என்றும் நான் தேவரீருடைய பார்வைக்கு துப்புரவானவன் என்றும் நீர் சொல்லுகிறீர். சொல் சுத்தம். Then my doctrine should be pure. வாயிலிருந்து வர்ற ஒவ்வொரு சொற்களும்
சுத்தமான சொற்களா இருக்கணும். Every word proceedeth out of your mouth should be pure. அது ரொம்ப கவனம். We should be careful in it. உன்னுடைய சொல் எப்படி இருக்கு? How are your words? உன்னுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கு? How are your words? மனிதன் பேசும் ஒவ்வொரு வீணான வார்த்தைக்கும் அவன் என்ன செய்யணும்? கணக்கு கொடுக்கணும். For all the vain words which he is uttering, he have to set account of it. உன்னுடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் கர்த்தருக்கு பிரீதியாய் மாற வேண்டும். So your words of your mouth and meditation of your heart should be pleasable unto the sight of God. அவன் சொல்றான் என் சொல் சுத்தம். And he is telling that my doctrine is pure. சுத்தமான வார்த்தை தான் பேசுவான். You have to speak only pure words. ஒரு வார்த்தை கூட கெட்ட வார்த்தை வராது. He will not utter any evil words. தப்பான வார்த்தை வரவே வராது. He will not talk any bad words. மரியாதையான வார்த்தை தான் மட்டும் தான் பேசுவான். He will speak only respectable words. முதலாவது விசுவாசியா மாறின உடனே டீசென்ட்டா பேச பழகணும். When we are changing as a believer, we must learn to speak very decently. ஒருவேளை நீங்க ஒரு கிராமத்து ஆளா இருக்கலாம், சில கல்ச்சர்ல வளர்ந்தவங்களா இருக்கலாம். Sometimes you may be a different village people and brought up in a different culture. ஆனா இதுக்குள்ள வந்துட்ட பிறகு உன் பாஷை சுத்தமா மாறிடும். When you are coming to this fellowship, your words should be pure. செப்பனியா 3:9. Book of Zephaniah chapter 3 verse 9. அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு நான் அவர்கள் பாஷையை சுத்தமான பாஷையாக மாற பண்ணுவேன். பாஷை எப்படி இருக்கணும்? புருஷன் அப்படின்னா அதுக்கு ஒரு சுத்தமான பாஷை, மரியாதைக்குரிய வார்த்தை, தகப்பன், மூத்தவர், பெரியவங்க அப்படிங்கும்போது உன் பாஷை சுத்தமா இருக்கணும். When it is mentioned as language, your language should be pure, as called as a father or a husband or a man. தாறுமாறெல்லாம் பேசக்கூடாது. You should not speak any dromedary words. வார்த்தைகள் ரொம்ப கவனமா இருக்கணும். Your words should be very conscious. மாத்தி மாத்தி பேசக்கூடாது. You should not speak in a babbled way. நீ ஒரு வார்த்தை சொல்லிட்டீனா அதுல நஷ்டம் வந்துட்டா கூட நீ என்ன செய்ய கூடாது? அந்த வார்த்தையை மாத்த கூடாது. If you are uttering any words, if you are getting any loss, you should not change your words. உன் உதடுகள் உன்னுடைய சொல் சுத்தமாக இருக்கணும். Your words should be pure. வார்த்தையில தேவன் ரொம்ப கவனமா இருக்கிறார். The Lord is very careful with our words. நீதிமொழிகள் 15:26. Book of Proverbs chapter 15 verse 26. துன்மார்க்கருடைய நினைவுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், சுத்தவான்களுடைய வார்த்தைகளோ இன்பமானவைகள். சுத்தமுள்ளவனுடைய வார்த்தைகள் இன்பமானவைகள். The words of the pure are pleasant words. தெளிவா பேசி பழகணும். We have to speak very clearly. மாத்தி மாத்தி பேசக்கூடாது. So we should not change and speak. போட்டு கொடுத்து பேசக்கூடாது. கோல் சொல்லி பேசக்கூடாது. And we should not speak with any guilt. தூத்தி திரியக்கூடாது. And we should not just blabber about others. மரியாதை குறைவா பேசக்கூடாது. And we should not speak without any respect. இல்லாதது பேசக்கூடாது. And we should not speak without not. தெரியாதது பேசக்கூடாது. We should not speak which is not unknown to us. மிஞ்சின காரியங்களை தலையிட்டு பேசக்கூடாது. And unnecessary things we should not take heed of it, and we have to talk. நான்காவது. Fourthly, உன்னுடைய செய்கை. நீதிமொழிகள் 20:11. Book of Proverbs chapter 20 verse 11. பிள்ளையானாலும் அதன் செய்கை சுத்தமோ செம்மையோ என்பது அதன் நடக்கையினால் விளங்கும். பிள்ளையானாலும் சரி, ஊழியனானாலும் சரி, விசுவாசியானாலும் சரி, அவனுடைய செய்கை சுத்தமோ சரியோ என்பது அவனுடைய கிரியைகளில் விளங்கும். Either it may be a child or believer or servant of God, his work will be pure when he is right. நம்முடைய செய்கை, நம்முடைய கிரியை முக்கியமா. Our works are very important. நம்முடைய செய்கை, நம்முடைய என்ன பண்றோம்ங்கறத கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கார். The Lord is looking what we are doing. உன்னுடைய கிரியை, உன்னுடைய செய்கை தான் உனக்கு பிரதிபலனை கொண்டு வரும். Your works or deeds will bring you reward. அவனவன் செய்த கிரியைகளுக்கு தக்கதான பலன் என்னோடு கூட வருகிறது. And all the works according to his reward is coming with me. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்துல சபைகளை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, so when we are seeing about the churches in book of Revelation chapter 2 and 3, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? what it is mentioned there, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். I have known your works. 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது, when we see second chapter 3rd verse, உன் கிரியைகள் எனக்கு முன்பாக நிறைவுள்ளவளாய் இருக்கவில்லைன்னு சொல்றார். and he is telling that your works are not sufficient before mine. வாசிங்கள். 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தப்பா சொல்லிட்டேன். 3:2. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. எப்படி இருக்கும் பாருங்க. And he is telling that thy works are not perfect before God. உன் கிரியைகள் தேவனுக்கு முன்பாக
நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. Thy works are not perfect before God. எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. See how it is. நம்முடைய செய்கை சுத்தமா இருக்கணும். Our work should be pure. கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். The Lord is watching everything. நீ என்ன செய்யற, what you are doing, எங்க போற, where you are going, எங்க தங்குற, where you are staying, எத்தனை மணிக்கு எங்க வர்ற, at what time you are coming. உன்னை யாரும் மனுஷன் ஃபாலோ பண்ண முடியாது. Man cannot follow you, உன்னை தேவன் ஃபாலோ பண்ணுவார். but God is following you. தேவனுடைய ஃபாலோ பண்றது எப்போ நிறுத்தப்படுதோ அடுத்த ஆள் டேக் கேர் பண்ணிக்குவான். அது யாரு? பிசாசு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவான். When God stop following you and Satan will take care of you and he will follow you. அவர் உன்னை விட மாட்டாரு. He will not leave you. கர்த்தருடைய மகிமை உனக்கு முன்னால் காக்கும். And the glory of the நீதி உன்னை பின்னாலே காக்கும். And the glory of the God will go before you and his righteousness will come after you. பட் நீ இஷ்டத்துக்கு போயிட்டேன்னு சொன்னா, if you go according to your own desire, அவர் விலகிடுவார். அவர் விலகிடுவார். and he will leave you. அவர் விலகும்போது என்ன நடக்கும்? When he is leaving you, what will happen? சகரியா 3:1ல நடக்கிறதா நடக்கும். The thing which is happening at Zechariah 3:1 will happen to you. உன் கிரியைகள் எப்பொழுது சரியில்லையோ அடுத்த ஆள் ஃபாலோ பண்ணிடுவான். When your works are not proper, the next person will follow you. அவர் பிரதான ஆசாரியனாகி யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். யார் வந்துட்டா பின்னால? கூடயே ரைட் சைடுல வந்து நின்னுட்டான். And Satan is standing at the right side. உன்னுடைய செய்கைகள் சுத்தமாக இருக்கணும். Your works should be pure. உன் செய்கைகள் உன்னை வாசல்களில் புகழ வேண்டும். And your works will make you praise at your gates. அவளுடைய செய்கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள் என்று நீதிமொழிகள் 31:31 அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழ கடவது. அடுத்து முந்தின அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள். அவளுக்கு கொடுங்கள். நீ என்ன செய்யறியோ அதனுடைய பலன் தான் உனக்கு கிடைக்கும். What you are doing, only according to the reward you will receive. உன்னுடைய கிரியை, உன்னுடைய ஆக்ஷன், உன்னுடைய செய்கைகளை கர்த்தர் பார்க்கிறார். அது சுத்தமா இருக்கணும். The Lord is looking your works and you should be holy. ஐந்தாவது. Fifthly, நான் ரொம்ப ஆழத்துக்குள்ள போக விரும்பல. நமக்கு இதுதான் சுத்திரிப்பு கூட்டத்தினுடைய சாயங்கால கூட்டத்தினுடைய கடைசி கூட்டம். I don't want to go into depth of the part because this is the second day of the sanctification meeting. பாஸ்டர் MJ மேத்யூன்னு ஒரு பாஸ்டர் இருந்தார். There was a pastor MJ Matthew. அவர் ரொம்ப டஃப்பான பாஸ்டர். He is so toughest pastor. அவர் சுத்திரிப்பு கூட்டமே நடத்துறது இல்ல. சுத்திரிப்பு கேக்கலையா? சுத்திரிப்பு கூட்டமே நடத்துறது இல்ல. He will not conduct sanctification meeting. திடீர்னு ராபோஜனம் ஸ்டார்ட் பண்ணுவார். Immediately he will start giving communion. திடீர்னு சண்டே மார்னிங் கூட்டம் முடிஞ்ச உடனே கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தமானவர்கள் அமரும்படி கேட்டுக்கொள்கிறேன் பாரு. Suddenly in the Sunday morning service he used to tell those who are ready to take part in the communion can sit in rows. சுத்திரிப்பு கூட்டம் ஸ்கீமே கிடையாது அவருக்கு. There is no scheme of conducting this sanctification meeting. அவர் சொல்ற பாயிண்ட், and what the point he is mentioning, வருகையில சுத்திரிப்பு கூட்டம் நடத்திலாம் உங்களை கொண்டு போறது கிடையாது. நினையாத வேளையில் வருவார். எப்பொழுதும் ஒரு விசுவாசி, ஒரு ஊழியக்காரன் கர்த்தருடைய பந்திக்காக ஆயத்தமா இருக்கணும். As a believer or servant of God, he must be prepared for the Lord's table at any time as like the coming of the Lord. அப்பதான் அவன் வருகைக்கு எப்படி இருக்க முடியும்? ஆயத்தமா இருப்பான். So he will be getting ready for the rapture at any time. அப்படி நடத்தினா எப்படி இருக்கும்? If it is conducted like that, how it will be? மூணு நாள் சுத்திரிப்பு கூட்டம் வச்சாலே பாதி பேர் வரல, ரொம்ப பிஸி ஆயிட்டாங்க நம்ம ஆளுங்க. அப்படி எவனாவது ஒரு கோடீஸ்வரனா மாறி இருக்கான்னா அவனும் அப்படியும் ஒருத்தனும் குணவட்டத்தில் மாறல, பிரம்மபுரத்தில் மாறல, தேவகன திருப்பாக்குட்டையில் ஒருத்தரும் கோடீஸ்வரனாவும் மாறவும் இல்லை. So if you are conducting 3 days of கோயிலுக்கு வராம போய் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிட்டானான்னு பார்த்தா அதுவும் இல்லைன்னு. There was no person also coming without the temple of God, he became a crorepati. அப்ப தேவ சமூகத்துக்காவது நீ வா. You must come to the presence of God. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்க. You have to check our life how it is. Any time ஆயத்தமா இருக்கணும். We should get ready at any time. மரணம் எப்படி வருது சொல்லிட்டு வருதா? Whether death is telling and coming. ஒரு சிலருக்கு சொல்லிட்டு வந்துச்சு, அவங்க ரெடி ஆயிட்டாங்க, ஒரு சிலர் ரெடி ஆகல. For some people it was telling us so they are got ready, for some it is not mentioned. ஐந்தாவது. Fifthly, 73ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம். Book of Psalms 73 13th verse. நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி. இருதயத்தை சுத்தம் பண்ணுதல். Clean, just preparing our heart. மத்தேயு 5:8. Book of Matthew chapter 5 verse 8. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்தில் சுத்தம். We should become pure in heart.
என் இருதயத்தை நான் பொல்லாப்பற கழுவினேன் என்று ஒரு மனிதன் சொல்லுகிறார். And a man of God is telling that without innocency I am cleaning my heart. இருதயத்தை தேவன் சுத்தமாக்க நீங்க இடம் கொடுக்கணும். You must give room for God to clean your heart. இருதயத்தை சுத்தமா வச்சிட்டீங்கன்னா எப்பொழுதும் நீங்கள் தேவனை தரிசிக்கலாம். If you are keeping your heart always pure, you can see the God always. ஏன்னா இருதயம் தான் மகா கேடுள்ளது திருக்குள்ளது. Because our heart is so strange with the God. இருதயத்திலிருந்து புறப்படுகிறது மனிதனை தீட்டுப்படுத்துகிறது. So that which proceed out man is defiling the man. அதனால ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்துட்ட பிறகு இருதய சுத்தம் ரொம்ப முக்கியம். When we are coming to the spiritual life, the cleanness in our heart is very needed. இன்னைக்கு எத்தனை பேர் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களாக உங்களை மாற்றி கொண்டிருக்கிறீர்கள்? How many are changing you as a clean in your heart? இருதயத்துல நம்ம கரெக்ட் ஆயிட்டோம்னு சொன்னாலே நமக்கு ஒரு சுத்த மனசாட்சி வந்துரும். If you are getting proper in our heart, we will get the good conscience. சுத்த மனசாட்சி வரும்போது நமக்கு தைரியம் வந்துரும். When we are getting the good conscience, we will get boldness. நல்ல தைரியம் வந்தபோது நமக்கு இளைப்பாறுதல் நிம்மதி எல்லாம் தானாவே உள்ள வந்துரும். When we are getting the boldness and the rest and the peace will come inside us. நமக்குள்ள சின்ன கலக்கம் கூட வராது. Even a single trouble will not come to us. ஏன்னா இருதயத்தில் சுத்தம் இருக்கு. Because there is pure in heart. தேவன் அவனை யார் கையிலும் ஒப்பு கொடுக்க மாட்டார். The Lord will not give them in any one of their hands. இன்னைக்கு நம்முடைய இருதயம் எப்படி இருக்கு? Today how our hearts are? கேடான இருதயம். Whether our hearts are so இருளடைந்த இருதயம். இருளடைந்த இருதயம். The darkness of our heart. கல்லான இருதயம். Is there stony heart? இப்படி எத்தனையோ இருதயத்தை பத்தி பைபிள் சுட்டி காட்டுகிறது. And heart is just the Bible is depicting many such hearts. ஆறாவது. Sixthly, 119ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். Book of Psalms 119 9th verse. வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? வாலிபனுடைய வழிகள். The ways of the young. வழிகள் சுத்தம் பண்ணப்பட வேண்டும். Our way should be clean. நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு நான் இப்படி தான் போவேன், என் வழி தனி வழி இப்படிலாம் சினிமா டயலாக் பேசிக்கிட்டுலாம் பரலவும் போக முடியாது. If you are taking a cinema dialogue, my ways or my own ways, we should not talk like that. மனுஷனுக்கு நலமாய் தோன்றுகிற வழிகள் உண்டு. அது என்ன வழி? மரண வழி. There is a path of the way of death that is pleasable unto the sight of man. உனக்குன்னு ஒரு வழியை வச்சுக்கிட்டு இஷ்டத்துக்கு மனசும் மாம்சம் விரும்பினபடி நீ போக கூடாது. You should not go according to your own way, keeping your ways accordingly. ஒரு சிலர்லாம் தங்களுடைய நீதிமொழிகள் 16:2 பாருங்க. Book of Proverbs chapter 16 verse 2. மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள். அவன் பார்வைக்கு எப்படி இருக்கும்? சுத்தமா இருக்கும். For his sight it will be pure. ஆனா தேவனுடைய பார்வைக்கு அது சரியில்லை. But it is not proper in the eyes of the Lord. அதனால தான் ஒரு மனுஷன் ஜெபிக்கிறான். So a man is praying, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியிலே என்னை நடத்தும். Is there any ways which is found as a pain to me and lead me in the path of the eternal way? அவன் கேக்குறான், எனக்குள்ள அந்த வழி இருந்தா தப்பா இருந்தா சரிப்படுத்தி என்னை நித்திய வழியில கொண்டு வந்து நிப்பாட்டுங்கன்னு சொல்றான். If such ways are found in me, just separate me and make me to pass in this eternal way. எல்லாரும் ஒரு வழியில போனா இடும்பனுக்கு இன்னொரு வழின்னு சொல்லுவான். And all the persons are going in a way and a particular man will take in another way. ஒரு சிலர் எல்லாரும் லெஃப்ட்ல போயிட்டு இருக்கும்போது இவன் ரைட்ல போறதை நீங்க பார்க்கலாம். And some people all will be going in the left side but he will be going taking right side. ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்துட்ட பிறகு உன்னுடைய வழி தேவனுடைய வழிகளாக இருக்கணும். After coming to the spiritual life, your way should be God ways. ஏசாயாவிலே சொல்லி இருக்கிறது உன்னுடைய வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல. And in Isaiah it is mentioned that your ways are not my ways. நான் உன் வழிகளை பார்த்து தான் உன்னை குணமாக்குவேன்னு சொல்றார். And looking unto your way I will heal you. ஏசாயா 57:18. அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன். உன் வழியை பாப்பாரு, வழி கரெக்டா இருந்தா சுத்தமா இருந்தா உன்னை குணமாக்கிடுவாரு. So if your ways are proper, the Lord will look unto you, he will heal you. உன்னுடைய வழிகள் சரியில்லைன்னா உன்னை குணமாக்க முடியாது. If your ways are not proper, the Lord cannot heal you. ஆண்டவருடைய வழிகள் ஆச்சரியமானவைகள். His ways are marvelous. அவருக்கு எல்லா இடத்துலயும் வழி இருக்கு. He have ways at all ways. ஏழாவது. Seventhly, உன்னுடைய Dress சுத்தமா இருக்கணும். your garment should be pure. அப்படினா எப்படி? What does it mean? நல்லா துவைச்சி அயன் பண்ணி ஒயிட் போட்டு டினோபால் போட்டு கஞ்சி போட்டு ரோஸ் போட்டு தேய்ச்சி கிழிச்சு அப்படி இந்த போலீஸ்கார மாதிரி போட்டு வரணும். அதான் சுத்தமா? So either it is putting starch and pink and blue and giving ironing and making in a good garments. உன்னுடைய Dress சுத்தம்னு சொன்னா Dressல ஒரு பரிசுத்தம் இருக்கு. When we see purity in our garments, there is holiness in our garments. தேவ சமூகத்துக்குன்னு ஒரு Dress இருக்கு. So there is a garment for the presence of God. இப்போ நீங்க வந்து ஒரு கம்பெனில வர்க் பண்ணுவீங்க, ஒரு ஸ்கூல்ல வர்க் பண்ணுவீங்க, அதுக்குன்னு ஒரு யூனிஃபார்ம் இருக்கும். அது நீங்க போட்டு தான் ஆகணும்.
You will be working in a company or in school, you have to wear such uniform to the accordingly. அதை நான் தப்புன்னு சொல்லல. I am not telling it as wrong. ஆனா தேவ சமூகத்துக்குன்னு ஒரு Dress இருக்கு. But when you come to the presence of God, there is a garment. அத போடணும். You have to wear it. இரண்டாவது நீ போடுற Dress சுத்தம் என்று சொன்னால் மாமிசீகமாக அது இருக்க கூடாது. And secondly, if we say there is a cleanness in your garments, there should not be according to your flesh. தகுதியான வஸ்திரம் தரிக்கணும். And you have to wear a garment which is right to you. சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அது அவளுக்கு அளிக்கப்பட்டதுன்னு மணவாட்டியை குறித்து வெளிப்படுத்தல் 19:8 சொல்லப்பட்டிருக்கிறது. So in book of Revelation chapter 19 verse 8 it is mentioned that a pure garments and linen fine linen garments was given to them for the bride. இல்லையா? சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த சுத்தமான Dress. Your pure dress. அப்படினா என்னது? What does it mean? சுத்தமான Dressனா எப்படி? What is the meaning of clean dress? தகுதியான வஸ்திரம். So that which is so correct for us. இத நீங்க தீமோத்தேயுவிலே வாசிக்கலாம். We can read it in Timothy. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தகுதியான வஸ்திரத்தினாலும். தகுதியான வஸ்திரம். So according to the good works. வயசானவங்களுக்குன்னு ஒரு தகுதியான Dress இருக்கு. வாலிப பிள்ளைகளுக்குன்னு ஒரு தகுதியான Dress இருக்கு. So there is a modest apparel for the old people and the young people. இதுதான் போடணும் இதெல்லாம் போடக்கூடாதுன்னு இல்ல. தெய்வீகத்தை நீங்க அதுல பாதுகாக்கணும். So it is not a thing that you have to wear this and that dress, you have to preserve your divinity. வெளிப்படுத்தல் 3:5 பார்க்கும் பொழுது when we see book of Revelation chapter 3 verse 5, ஜெயம் கொள்ளுகிறவனேவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். பரலோகத்துல ஜெயம் கொண்டு போய் நீங்க சேர்ந்தீங்கன்னா சும்மா டிசைனா Dress பலவர்ண அங்கி யோசேப்புக்கு போட்ட மாதிரி போடுவார்னு நினைக்க கூடாது. So when you are going to the kingdom of heaven and the multiple garments will not be given to you. ஜெயம் கொண்டா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? மேல போய் இந்த Dressலாம் கிடைக்காதுங்க. இது மேலேயே போவாது. இயேசுவை சுத்தி வச்சிருந்த சீலையே எங்க வச்சிட்டு போயிட்டாரு? கல்லறையில வச்சிட்டு போயிட்டாரு. And the cloths which are surrounding this is Jesus was keeping in the tomb and he was passing away. நம்ம போட்டிருக்க இந்த Dress எல்லாம் மேலே போகும் மறுரூபமாகும்னு உடனே நீங்கள் அப்படியே மறுரூபமாகி மேலே போயிருவீங்கன்னு நினச்சிடக்கூடாது. ட்ரெஸ்ஸோடு போயிட்டீங்கன்னா அங்கே பரலோகம் குப்பையாக மாறிடும். So we are going with the transformation in the coming of the Lord. Your garments will be considered as a dust. ஒழுங்கான Dress போடு. You have to wear a modest dress. நீ போட்ட Dress போட்டு நீ போகும்போது நீயோ உன் பிள்ளையோ போகும்போது ஒருத்தனோ ஒருத்தியோ திரும்பி பார்க்கக்கூடாது. So when you are wearing the dress and you are passing away, no person should look unto you. அப்படி திருப்பி அந்த பொண்ணு எப்படி போட்டிருக்கான்னு பார்த்துட்டான், இந்த பொம்பளை எப்படி போட்டிருக்கா, இந்த சிஸ்டர் எப்படி போட்டிருக்கான்னு திரும்பிட்டான்னா ஒன்னு Dressல தெய்வீகம் இல்லைன்னு அர்த்தம். So if the person is looking into your dress again and again, there is no divinity found in your garments. ரொம்ப கவனமா இருக்கு. You should be very careful. நம்ம விசுவாசி பொண்ணு ஒரு சென்னையில் ஒரு காலேஜ் பேர்லாம் வேண்டாம், அந்த காலேஜில் கிராஸ் ஆகி போய்கிட்டு இருந்தா. I believe his daughter, she was just crossing the college at Chennai. நல்லா படிப்பா. And she will come in a better way. அன்னைக்கு அவ போகும்போது when she was crossing, அந்த காலேஜ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டான காலேஜ். So it was very strict college. அங்க வந்து பையங்க பொண்ணுங்க பேச முடியாது, சிரிக்க முடியாது, பார்க்க கூடாது. ஒரு லேசா பிரச்சனைனா உடனே அடிச்சு ட்ரீட்மென்ட் கொடுத்துருவாங்க. So girls and boys cannot be able to talk there and they cannot chat with them and they cannot laugh at them. நான் சொல்றது உண்மை. The thing which I am telling is true. இந்த பிள்ளை கிராஸ் பண்றா. And she was crossing that area. கிராஸ் பண்ணும்போது அங்க ஒரு அந்த காலேஜினுடைய ஒரு டைரக்டர் நிக்கிறாரு. While she was crossing, the director of the college was standing there. இந்த பிள்ளைய ஏய் இங்க வா வான்னு சொல்லிட்டாரு. And he called that girl, you come here. ஆயிரக்கணக்கான பிள்ளைங்க போயிட்டு இருக்கு. Thousands of people are crossing there. இந்த பிள்ளை மட்டும் ஏய் இங்க வா, இந்த Dress இங்க வா வான்னு சொல்லி. And he was particularly calling her to come near her. இது என்ன Dress? What dress is this? இது என்ன? என் காலேஜுக்கு இத போட்டு வர கூடாதுன்னு தெரியும் தானே உனக்கு? And he told that you should not wear such garments to my college. அவ போட்டிருந்தது சுடிதார் தான். And she was wearing chudidar. சுடிதார் போடலாம். You can wear chudidar. இந்த லாங் ஸ்லீவ்ஸ் கட்டு அடிக்க கூடாதுங்க. And there should not be long cut in your sleeves. இவ அடிச்சிருந்த லாங் ஸ்லீவ்ஸை பார்த்து அவன் அன்னைக்கு பிடிச்சு ஏசனா பாருங்க, ஏச்சு நாயை கேட்ட மாதிரி கேட்டான். And she was scolding like a dog at her. போடி வாடின்னு தான் பேசினாவன். And she was speaking like anything. இப்படி போட்டு வருவ, உன் பின்னால் 4 பேர் வருவான், அவனை பிடிச்சி நாங்கள் அடிக்கணும், அதுக்கு பனிஷ்மெண்ட்டு, அதுக்கு ஃபைனு, 72 வேலை. இனிமே இந்த ட்ரெஸ்ஸை போட்டு உன்னை காலேஜில் பார்த்தேன்,
பேப்பரை கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. And she was scolding at her, if you are wearing like this, 4 boys will come behind you and we have to beat and you have to give punishment. If you do like this, we will send you out to the college. இவ காலேஜ் அன்னையில இருந்து போகல, வெக்கமாயிடுச்சு. ஏன்னா எல்லார் மத்தியிலும் பிடிச்சி ஏசிட்டான். So from the time she was not going to the college because getting scolding in front of all people. இவங்க அப்பா வேற ஸ்டேட்ல வர்க் பண்றாரு. And his father is working in another state. இவ காலேஜுக்கு போக மாட்டேங்கறா, அவங்க அம்மாவால அவளை அனுப்ப முடியல. And she was not going to the college, mother was not able to send her. எனக்கு இந்த காலேஜ் வேண்டாம். And she told, I don't want this college. I need a change. I need a change. எனக்கு வள்ளியம்மாள்ல மாத்து. I changed me to Valliyammal. போராடுறா. And she was striving. அவங்க அப்பா அங்க இருந்து எனக்கு ஃபோன், எப்படியாவது நீங்க போய் அவளை கொஞ்சம் அனுப்பி விடுங்க. And his father was just calling me and telling, just send her to the college. நான் போய் அவள்ட்ட மல்லு கட்டறேன். I was just striving with her. ஏன் நீ போக மாட்டேங்கற? Why you are not going there? கடைசில சொன்னாங்க. At last she was telling, அது அந்த எனக்கு பர்த்டேக்கு இந்த விசுவாசி ஒரு சுடிதார் வாங்கி கொடுத்தாங்களா, அதை போட்டு போனேன்னா அதில் இப்படி கட்டு உயரமா இருந்துச்சா, என்னை மானத்தை வாங்கிட்டான் அந்த ஆளு, இனிமே அந்த காலேஜ் பக்கம் போக மாட்டேன். And she told that a believer was presenting a dress to my birthday. I was wearing the dress, because of that I was put to shame, so I will not go to their college again. போட்டு போனது விசுவாசி, வாங்கி கொடுத்தது இன்னொரு ஒரு அரவக்கடு விசுவாசி. So the dress was worn by this believer and given by the believer. எப்படி இருக்கும்? How it will be? வேற வழியே இல்லை. அவங்க அப்பா வந்து காலேஜில் போய் எக்ஸ்கியூஸ் கேட்டு மன்னிப்பு கேட்டு லெட்டர் வாங்கி வேற காலேஜில் கொண்டு போய் சேர்த்தாரு. ஒரு வருஷம் அவுட்டு. There is no other way. The father was going to the college, was writing a letter and receiving his statement and going to join another college. ரொம்ப கவனமா இருக்கணும். You should be very careful. உங்க Dress சுத்தமா இருக்கணும். Your garment should be pure. பரிசுத்தமா இருக்கணும். It should be holy. தெய்வீகமா இருக்கணும். It should be divine. தகுதியானதா இருக்கணும். It should be modest. மாம்சீகம் இருக்க கூடாது. There should not be flesh found in உன்னை it. வெளிப்படுத்த இங்க வர கூடாது. You should not come to reveal yourself. உலகத்துல சொல்லுவாங்க. At world they used to tell. அவுரங்கசீப் தன்னுடைய அரசவையில் உட்கார்ந்திருந்தாராம். அவுரங்கசீப் முஸ்லிம் முகலாய மன்னர் அவுரங்கசீப். Aurangzeb was sitting there. அரசவையில் உட்கார்ந்திருக்கிறாரு. And she was sitting in the parliament. எல்லாரும் உட்கார்ந்திருக்காங்க, மினிஸ்டர்ஸ்லாம் உட்கார்ந்திருக்காங்க. And all the ministers were sitting there. திடீர்னு பாத்தீங்கன்னா இவர் பொண்ணு உள்ள வந்துட்டா. And suddenly his daughter was entering inside. இவனுக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. And she did not know what to do. வந்த பொண்ணு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்டான ஒரு Dress. And the girl she's wearing a transparent dress. அத பார்த்த உடனே அவனுக்கு சுத்தமா டென்ஷன் ஆயிட்டான். And he was getting high tension. ஏன்னா அவ்வளவு மினிஸ்டர் உட்கார்ந்திருக்கவன் நிக்கிறவன் வேலைக்காரன் அவ்வளவு வரை யாரை தான் பார்க்கறான்? பட்டிக்கட்டா மிட்டாய் கடையை பார்த்த மாதிரி பார்த்துட்டு இருக்கான். All the ministers and servants, they were looking into the girl. இவனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. And he did not know what to do. ஓ மகளே வான்னு சொல்லி உட்கார வச்சிட்டு அவளை டக்குன்னு அனுப்பி விட்டான். And he was asking a doctor to sit near her and was making her to go away from the place. அவளை அனுப்பி விட்டு மினிஸ்டர் கூப்பிட்டான். After making her to go away from the place, she was calling the minister. இந்த அருமையான Dress நம்ம தேசத்துல எங்க நெய்றாங்க அப்படினு கேட்டான். And he was asking that is such a beautiful garments where it was found in our nation. அவன் சொன்னா இந்த ஊர்ல நெய்றாங்க. And they were just weaving in that particular land. அவனை கூட்டி வாங்கனா அவனுக்கு பிரைஸ் கொடுக்கணும். ரொம்ப டாப்பா இருக்கு இந்த Dress ன்னு சொன்னான். And he told that it was a toppest dress, I want to give reward for him. அடுத்த நாள் அரசவைக்கு அவன் வந்துட்டான். And next day he is coming to this parliament. இவன் சொன்னா இதே மாதிரி Dress என் நாட்டுல இனிமே எவனுமே நெய்ய கூடாது. இந்த ரெண்டு பெருவிரல் கட்ட விரல துண்டாக்கிடு இவனுக்கு. இனி இந்த Dress என் தேசத்துல இருக்க கூடாது. And he told that such dress should not be weaved in my land, and he was cutting his thumb finger, both of his thumb finger. இந்த தம்பு இந்த விரலை எடுத்துட்டா எது எடுக்காது? பாவு ஓட்ட முடியாது. So when we are taking this cutting down this thumb finger, we cannot weave this area. ஒரு முஸ்லிம் இப்படி இருக்கான்னு சொன்னா பெண்டிகாஸ்ட் பரலோகத்துக்கு போறோம், பரிசுத்தம், மகா பரிசுத்தம், தெய்வீகம் இதெல்லாமோ பேசுறோம். நம்ம எப்படி போட்டு வரோம், எப்படி பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கிறோம். If the Muslim is found like that, and we people who are speaking about the holy place and most holiness, and how we are making our children to go in a way. ஒரு ஆர்சி ஃாதர் பேசுறார். An RC father is speaking in this way. மலையாளத்துல கேரளா ஆர்சி ஃாதர். At Kerala, he is a Malayali. அவன் சொல்றா, திருவிருந்து எடுக்க வர்றியே, நீ என்ன Dress போட்டு இங்க வந்து நிக்கிற? உன்னை தெய்வம் பாப்பாரா? உன்னை பார்க்கவே மாட்டார், உன் முகத்துல கூட தெய்வம் முழிக்க மாட்டார் அப்படிங்கறான். And he is telling that you have come to take part in this communion, whether the Lord will look unto you, even he will not look at your face. இந்த Dress போட்டு நீ வந்து கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு வந்து நிக்கிற. So wearing these garments, you are coming to the presence of God. Dress, your garments. இதுக்கு மேல விளக்கம் கொடுக்கணும்னு விருப்பம் இல்ல. இனிமே நீங்க சரிப்படுத்திக்கங்க. I don't want to give any such explanation. You have to make you correct.
நான் அப்பெல்லாம் ரொம்ப ரஃப்பா இருந்தாங்க. So I was so tough in this area. ஒரு பிள்ளை வந்து தோத்துறானா, இது என்ன ட்ரெஸ்னா ஓடியப்டா. And one girl was just saluting me. I told what kind of dress it is. She was fleeing away. ஒரு விளங்காத Dress போட்டு வந்து பாஸ்டர் தோத்துறானா, எனக்கு சுல்லுன்னு ஏறிடுச்சு. ஏய் இது என்ன Dressனா, ஒரே ஓட்டம். பரவாயில்லை, இன்னைக்கு ஊழியத்துல இருக்கா. And one girl was coming in an improper way and was dressing in front, coming and standing in front of me. I told what dress is this, and she was fleeing away. Now she was in ministry. அதோட மாட்டிட்டா. She was entangled. அடுத்ததா Nextly, உன்னுடைய ஜெபம். your prayer. யோபு 16:17. Book of Job, chapter 16, verse 17. என் கைகளில் கொடுமை இல்லாதிருக்கையிலும் என் ஜெபம் சுத்தமாய் இருக்கையிலும் அப்படி ஆயிற்று. என் ஜெபம் சுத்தமா இருந்தது. My prayer is pure. உங்க ஜெபம் வந்து கரெக்ட் பிரேயரா இருக்கணும். Your prayer should be correct. நீங்க பாருங்க, நம்ம இந்த கவர்மெண்ட்ல ஏதாவது இல்ல இந்த பாஸ்போர்ட்டுக்கெல்லாம் பண்ணும்போது ஒரு ஸ்பெல்லிங் தப்பாகி போச்சுன்னா எல்லாமே என்னது முடிஞ்சு போன கேஸ். When you are applying a passport to the government, even if you're making a single spelling mistake, everything will be out. அப்படிதானே? Is it so? நான் ஒரு பிள்ளையினுடைய பெயர் கேட்டேன். I asked the name of the girl. ரேஞ்சல். ரேஞ்சல். Rangel. ரேஞ்சல். Rangel. நான் சொன்னேன் இது என்ன அர்த்தம் எனக்கு ஒண்ணுமே புரியலையேன்னு சொன்னேன். I asked the meaning of the name. I cannot understand. பாஸ்டர் நாங்க வச்ச பேர் வந்து ஏஞ்சல். அந்த ஆள் எழுதும்போது 6 சேர்த்து விட்டான். கடைசி வரைக்கும் பாஸ்போர்ட்ல வரைக்கும் இப்படி இப்ப கடைசில எல்லா நேமும் இப்ப இப்படித்தான். இன்னைக்கு வரைக்கும் ரேஞ்சல் தான். We gave her name as Angel, but instead of writing as Angel, he was writing before R before it. So in all the passport until now she was mentioned as Rangel. எல்லாமே என்னதான்? ரேஞ்சல். Everywhere it is Rangel. இது போல Likewise, உன் ஜெபம் சரியில்லைன்னா மேல போகாது. if your prayer is not proper, it will not go upward. யாக்கோபு 4:4ல பாத்தீங்கன்னா 4:3ல பாத்தீங்கன்னா நீங்கள் தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறதுனால ஒண்ணுமே உங்களுக்கு சித்திக்கிறது இல்ல. So you are not doing the prayer according to your will, so nothing is getting prosper to you. வேதத்தை கேளாதவனுடைய ஜெபம் அவருடைய பார்வைக்கு அருவருப்பானது. He who not hear according to the word of God, his prayer is detestable before God. தேவ பக்தி இல்லாதவனுடைய ஜெபத்தை அவர் கேட்கிறது இல்ல. The Lord is not hearing the people who is ungodly. உங்களுடைய ஜெபம் சுத்தமா இருக்கணும். Your prayer should be pure. நீ என்ன ஜெபிக்கறங்கிறது உனக்கு தெரியணும். You must know what you are praying. உன் ஜெபத்துல உனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். You must have confidence in your prayer. உன் ஜெபம் பரிசுத்தமான ஜெபமா இருக்கணும். Your prayer should be holy prayer. ஆண்டவரே இவனை சாவடினா எப்படி சாவடிக்கிறதுக்கா சிலுவையில தொங்குனாரு? So you are just praying, making a prayer that will make him to die. So whether the Lord is making the standing of the crucifying the cross for it. ஒரு சிஸ்டர் ஃபோன் பண்ணாங்க. So one sister called me. என்னென்ன ஜெபமெல்லாம் கேக்குறாரு, இந்த மாமியாருக்காக ஜெபிக்கிற ஜெபம் தான் கேட்கவே மாட்டேங்கிறாரு. The Lord is hearing all such prayers, but whatever I am asking for my mother-in-law, he was not asking. எப்படி? How it will be? இவங்க மாமியாருக்காக ஜெபிக்க மாமியார் நல்ல சுகமாவே மாறிக்கிட்டே வருது. When she is keeping on praying for the mother-in-law, she is getting prosperity. இன்னைக்கு உயிரோட இருக்காங்க அவங்க. Still she is alive. அதனால நம்முடைய ஜெபம் சுத்தமா இருக்கணும். So our prayer should be pure. சங்கீதம் 19:9 பார்க்கும்போது When we see Psalms 19 verse 9, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமா இருக்கணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். the fear of the Lord. நீ மனுஷனுக்கு பயப்படுறியோ இல்லையோ தேவனுக்கு பயப்படு. Whether you fear for man, but you have to fear for the Lord. ஆண்டவருக்கு நீ எவ்வளவு பயப்படுற? How far you are fearing God? ஒரு சிலர்லாம் சும்மா ஆண்டவருக்கு பயப்படுறதெல்லாம் வாய் தான். So some for only just chatting, they will tell fearing a God. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்துக்கு ஆரம்பம். The fear of the Lord is the beginning of wisdom. கர்த்தருக்கு பயப்படுதல் எனக்கு உகந்த வாசனையா இருக்கும். And fearing of the Lord is making us a sweet smell to me. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு சபைகள் நடந்து பெருகின. So you have to walk in conversation in the church with the fearing of the Lord. ஆண்டவருக்கு உண்மையாகவே நீ பயப்பட்டினா கர்த்தர் உன் பட்சத்துல இருந்து உனக்கு உதவி செய்வார். Truly if you fear God, he will be your side and he will help you. யோபு 33:3. Book of Job chapter 33 verse 3. என் வார்த்தைகள் என் இதயத்தின் உண்மைக்கு ஒத்திருக்கும், நான் அறிந்ததை என் உதடுகள் சுத்தமாய் வசனிக்கும். உதடுகள், our lips. உதடுகள்ல வார்த்தையும் எடுக்கலாம், உணவையும் எடுக்கலாம். So we can have these words and food in our lips. ஏசாயா 6ஆம் அதிகாரத்துல ஏசாயா சொல்லுகிறான், நான் அசுத்த உதடு உள்ள மனுஷன். And book of Isaiah chapter 6 is mentioning that I was unclean in my tongue. 6:6.
5ஆம் வசனம். 5. அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? What does it mean? நான் சேரியில இருக்கிறேன், நான் சேரி மாதிரி பேசுறேன்னு அர்த்தம். And he is telling that I was in a slum area, I would speak like slum. நானும் என் உதடுகளும் அசுத்தமானது, என் சுத்தி இருக்கிறவன் எப்படி தான் இருக்கிறான், நான் அசுத்த உதடுகளில் உள்ள மனுஷன் மத்தியில வாசம் பண்றேன்னு சொல்றேன். And he is telling that my lips are unclean, I am dwelling in the midst of the unclean people. உன் வாயிலிருந்து வர்ற அந்த வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகள் வரக்கூடாது. All the words proceedeth out of your mouth should not be bad words. இன்னொரு பகுதியில பார்க்கும் பொழுது உதடுகள் என்று சொல்லும் பொழுது உணவு அருந்துவது. When we see in other part, lips means it is to consume our food. கண்டதையும் ஃபாஸ்டிங் டயத்துலலாம் உட்கார்ந்து அது வாட்டுக்கு வெட்டிக்கிட்டே இருக்க கூடாது. So during the fasting time we should not eat any unnecessary things. அது வாட்டுக்கு இந்த ரைஸ் மில் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குங்க. It will be running like rice mill. வாயை கட்டு. You have to keep your mouth, shut your mouth. போஜன பிரியனே உன் தொண்டையில கத்தியை வை. You glutton, keep a knife in your tongue. உபவாசமே நல்ல மருந்து. And fasting is a good medicine. உபவாச நேரத்துல உபவாசம் எடுங்க. At the time of fasting you must fast. முடியாதவங்க, வயசானவங்க, வியாதிப்பட்டவங்கள பத்தி நான் பேசல. So I am not speaking of the sick people and disabled people. ஒரு சிலருக்கு உபவாசம்னா பழக்கமே இல்லங்க. So some are not having practice to be fasting. உங்களுடைய நீதி வேதபாரகன் பரிசேயனுடைய நீதியை காட்டிலும் அதிகமாக இருக்க வேண்டும். And your righteousness should be above the scribes and the Pharisees. குறைஞ்சது ஒரு விசுவாசி வாரத்துல 3 times உபவாசம் எடுக்கணும். A believer should take fasting at least for 3 times a week. அப்படி பிராக்டீஸ் பண்ணுங்க. You must practice like this. முதல்ல சாப்பாடை நிப்பாட்டுங்க. So first we have to stop your food. அடுத்து குடிக்கிறதை நிப்பாட்டுங்க. Next you have to stop drinking. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்தி ஒரு டைம்னாலும் அந்த 8 hours என்ன செய்யணும்? புசியாமலும் குடியாமலும் மோசே 40 நாள் இருந்தான். அப்படி ஒரு பிராக்டீஸை ஒரு டைம் அது கொண்டு வாங்க. ஒரு டைம். Slow by slow you have to stop everything. Moses was without food and water for 40 days. You have to make it to practice at least one time a week. நான் இருந்த இடத்துல அப்படிலாம் ஃபாஸ்டிங் பிரேயர் வச்சுக்கேன். காலையில 9 மணிக்கு பிரேயர் ஸ்டார்ட் பண்ணுவேன். காலையில எந்திரிச்சதுல இருந்து என்ன செய்ய கூடாது? தண்ணி கூட குடிக்காம ஜெபத்துக்கு வரணும். So from 9 o'clock I was conducted such fasting prayer. They should not consume any water and they have to come attend the prayer. 1 மணிக்கு முடிப்போம். I will complete it, make it end by 1 o'clock. இல்ல 12 மணிக்கு முடிப்போம். Or by 12 o'clock. அது வரைக்கும் என்ன செய்ய கூடாது? காலையில எந்திரிச்சதுல இருந்து தண்ணியே குடிக்க கூடாது. So till then from getting up they should not consume water. Only one time. மோசே வந்து 40 நாள் புசியாமலும் குடியாமலும் இருந்தார். இயேசு 40 நாள் புசியாமலும் குடியாம இருந்தார். நான் இப்ப சொல்றது பெந்தேகோஸ்தேக்காரனுக்கு எவ்வளவு சொல்றேன்? ஒரு டைம் வாரத்துல ஒரு நேரமாவது புசியாமல் குடியாமல் ட்ரைனிங் எடுத்து பாருங்க. கொஞ்சம் கொஞ்சம் மாம்சத்தை கண்ட்ரோல் பண்ணி பாருங்க. கண்ட்ரோல் பிரேக் அடிச்சு பாருங்க. Jesus and Moses was taking fasting without taking water and food for 40 days. At least we have to consume without consuming water. We have to take fast at least one time a week. ஆனா சண்டை வந்து அப்படிலாம் செய்றாங்க. So if you are getting a strife they are doing like this. சண்டை வந்துட்டா அடி ஸ்ட்ராங்கா நின்றுதுங்க. So if they are getting any quarrels they will stand strongly. Muslims வந்து நோன்பு நாட்கள்ல எச்சில் கூட விழுங்க மாட்டாங்க. So Muslims during their fasting time they will not swallow their saliva. நம்ம எப்படி இருக்கறோம்னு யோசிச்சு பாருங்க. You have to think how we are. 11th point. புலம்பல் 4:7. Book of Lamentation chapter 3 verse 7. அவளுடைய நசரேயர் உறைந்த மழையை பார்க்கலும் சுத்தமும். உறைந்த மழையை பார்க்கலும் நசரேயர்கள் சுத்தமானவர்கள். So Nazarites are very pure than snow. உன்னுடைய பிரதிஷ்டை வந்து சுத்தமா இருக்கணும், உடைய கூடாது, தீட்டுப்பட கூடாது. Your consecration should be pure, it should not be broken, it should not be defiled. நசரேயன்னா பிரதிஷ்டை உள்ளவன். So Nazarite means someone who is consecrated. உன்னுடைய பிரதிஷ்டை வந்து பியூரா இருக்கணும். Your consecration should be pure. உன் பிரதிஷ்டையில கொஞ்சம் கூட தீட்டு, அசுத்தம், உடைந்து போறது, மாற்றிக்கொள்றது, சறுக்குறது ஒண்ணுமே இருக்க கூடாது. There should not be filthiness or uncleanness or broken found in your consecration. ஒரு சிலர்லாம் பொருத்தனையை மாத்திக்கிட்டே இருப்பாங்க. So some of them will change their house. அப்படிதானே? Is it so? டைமுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிட்டே இருப்பாங்க. According to the time they will change. தயவு செய்து பொருத்தனையை நீ மாத்தவே கூடாது. You should not change your vows. ஒரு பொருத்தனை பண்ணேன்னா நீ அதிலேயே தான் நீ செய்யணும், நிக்கணும். So if you are just taking his vows you must stand in it firmly. அதுல நஷ்டம் வந்தா கூட அந்த நஷ்டத்தை நீ சகிச்சுக்கணும். Even if you are getting lost in it you have to endure it. உங்களுடைய பொருத்தனைகள்லாம் எப்படி இருக்கு? சுத்தமா இருக்கா? Whether your vows are clear. நசரேயர்கள் பாலை பார்க்கிலும் சுத்தமானவர்கள். Nazarites are purer than snow. உறைந்த மலையை பார்க்கிலும் சுத்தமானவர்கள். They are purer than snow.
பவளத்தை போல சுத்தமானவர்கள். They are so ruddy in their rubies. உன்னுடைய பிரதிஷ்டையில ஒரு டிராப் கூட கரை வரக்கூடாது. There should not be a single drop of filthiness found in your life. ஊழியக்காரங்களுக்குன்னு ஒரு பிரதிஷ்டை இருக்கு, விசுவாசிகளுக்குன்னு பல பிரதிஷ்டைகள் இருக்கு. There is a consecration for believer and servant of God. யோவான் ஸ்நானகன்லாம் சரியான பிரதிஷ்டை உள்ளவன். John the Baptist, he was a very consecrated one. எலியா பிரதிஷ்டை உள்ளவன். Elijah was a consecrated person. சிம்சோன் பிரதிஷ்டை உள்ளவன். And Samson was a consecrated person. உடைச்சான். He was broken. ஆனா திரும்பி புதுப்பித்தான். Again he was renewing it. சாமுவேல் பிரதிஷ்டை உள்ளவன். And Samuel was a consecrated person. நமக்கு இந்த நாட்களில் நம்முடைய பிரதிஷ்டைகள் சுத்தமா இருக்கா? Whether we are purer in our consecration. கடைசியாக Lastly, யாக்கோபு 3:17. Book of James chapter 3 verse 15. ஞானம். Wisdom. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும். அப்படின்னா என்ன அர்த்தம்? What does it mean? உன்னுடைய ஞானம் சுத்தம் அப்படின்னா உன்னுடைய படிப்பு, உன்னுடைய அறிவு, உன்னுடைய இந்த உலக பிரகாரமான காரியங்கள்ல சுத்தம் இருக்கணும். The wisdom is pure means your education, your knowledge according to the worldly things should be pure. பரிசுத்தத்துக்கு மாறான ஞானம் நமக்கு தேவையில்லை. The thing which is contrary to the holiness is not needed for us. உலக ஞானம் நமக்கு தேவையில்லை. There is no need of this worldly wisdom. நம்ம பிள்ளைங்க போய் விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சினிமாவை எடுக்க போற நீ. There is no need of our children to learn visual communication. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? Can you understand what I am telling? நமக்கு தேவையில்லாத கோர்ஸ் எல்லாம் போய் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. So there is no need of us to study any unnecessary course. ஃபியூச்சருக்கு உனக்கு நல்ல கோர்ஸ் படிச்சு வாழ்க்கையில முன்னேறணும். So you have to get the proper knowledge for the future. உன்னுடைய அறிவு, உன்னுடைய ஞானம் பாவத்துக்குரியதாக, மாம்சத்துக்குரியதாக, அழிவுக்குரியதாக, ஜென்ம சுபாவத்துக்குரியதாக, பேய்த்தனத்துக்கு அடுத்ததாக இருக்கக்கூடாது. Your wisdom and your knowledge should not be according to the flesh of this world and to the devilish and the sensual. நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுதா? கரெக்ட்டா? Can you understand what I am telling? பரத்திலிருந்து வருகிற ஞானம் சுத்தம் உள்ளது. The wisdom which come above is pure. நீ போய் உலக பிரகாரமான காரியங்களை படிச்சு என்ன சாதிக்க போற? So that which you think about the studying of the worldly people, what is the use of it? மாம்சீகமான காரியங்களை படிச்சு நீ என்ன செய்ய போற? Studying about the lustly things, what is the use of it? எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. உன்னை சுத்தவானாய் காத்துக்கொள். You keep thyself pure. மீறுதல் இல்லாத சுத்தன் என்று நீ பெயர் எடுக்க வேண்டும். And you have to get the name that you are purer than the transgressor. எல்லாரும் கண்ணை மூடலாமா? Let us all close our eyes. இது ஒரு முக்கியமான கூட்டம். This is a very important meeting. நமக்கு மொத்தமே 5 கூட்டம், 5வது கூட்டம் ராபோஜன கூட்டம். So only we have 5 meetings and 5th meeting is a communion service. பகல் கூட்டத்துக்கு நீங்க ரொம்ப பேர் வர மாட்டீங்க. And most of them will not come for the morning meetings. வருகிறவர்கள் பாக்கியவான்கள். And those who are coming are blessed. ஆனா சாயங்கால கூட்டத்துல இது முக்கியமான கூட்டம். And this evening meeting, this is an important meeting. டைம் ஆகுதுன்னு நீங்க பார்க்க வேண்டாம். Don't see the time. கண்ணை மூடி முழங்கால் போடுவோம். Let us all close our eyes, be on knees. கர்த்தர் சொல்றார், இந்த 12 காரியங்கள்ல நான் உன்னில் சுத்தத்தை எதிர்பார்க்கிறேன். And the Lord is telling this in midst of this 12 things, I am expecting the purity. எல்லாம் கண்ணை மூடி முழங்கால் போடுங்க, நான் ரிப்பீட் பண்றேன். Let us all close our eyes, I will repeat now. உங்களுடைய சுத்திகரிப்புக்கு நாங்கள் உதவி செய்கிறோம். I am helping you for your sanctification. எங்களுடைய வேலையை நாங்க சரியா செய்யணும்னு ஆசைப்படுறோம். I want to do my work in a proper way. ஒன்று, உன்னுடைய வீடு சுத்திகரிக்கப்பட வேண்டும். One is your house must be sanctified. உன் ரூம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். Your room should be sanctified. தேவ சித்தமில்லாத பொருட்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும். The things which is contrary to the will of God should be sanctified. பிசாசுக்கு இடம் கொடுக்கிற பொருட்கள் உங்க வீட்ல இருக்க கூடாது. Is there any room, any things which is giving room for the devil should not be found in your home? மந்திரவாத சக்திகள் உங்க வீட்டுக்குள்ள நுழையிறதுக்கு வாய்ப்பு உள்ள பொருட்கள் உன் வீட்ல இருக்க கூடாது. உன் வீடு ஒரு பரிசுத்த ஸ்தலமாய், தேவன் மாத்திரம் உலாவுகிற இடமாய் மாறுவதாக. The thing of the magic thing should not enter. Concerning such things should not be found in your house. You should be found to be a sanctuary. இரண்டாவது, உன்னுடைய கைகள் சுத்தமாய் இருக்கட்டும். Secondly, your hand should be pure. மூன்றாவது, உன்னுடைய சொல் சுத்தமாக, வார்த்தை சுத்தமாய் இருக்கட்டும். Thirdly, your word should be pure. நாலாவது, உன்னுடைய செய்கை, உன்னுடைய கிரியைகள் சுத்தமுள்ளதாய், நிறைவுள்ளதாய் இருக்கட்டும். Fourthly, your works or deeds should be pure, it should be fulfilled. ஐந்தாவது, உன்னுடைய இருதயம் சுத்தமாய் மாறட்டும். Fifthly, your heart should be pure. ஆறாவது, உன்னுடைய வழிகளை சுத்தமாய் மாற்றிக்கொள். And sixthly, your way should be pure. ஏழாவது, உன்னுடைய உடை, ஆடை பரிசுத்தமாய் மாறட்டும். Seventhly, your garments, your dress should be pure. எட்டாவது, உன்னுடைய ஜெபம் பரிசுத்தமான ஜெபமாய், தேவ சித்தமான ஜெபமாய் மாறுவதாக. Eighthly, your prayer should be holy prayer and according to the will of God. ஒன்பதாவது, நீ கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துல உண்மையாய் சுத்தமுள்ளவனாய் இருக்க வேண்டும். Ninthly, in fearing God you should be pure and you be faithful and you should be pure. 10, உன்னுடைய உதடுகள், உன்னுடைய உணவுகள், நீ உட்கொள்ளுவதல்
தெய்வீகமானதா இருக்க வேண்டும். And tenthly, your lips and what you consume should be divine. போதை வஸ்துக்கள் உபயோகிக்க கூடாது. And you should not take any such thing. குட்கா, பான் பராக்கு, ஹான்ஸ், தவறானவைகள் உன் வாய்க்குள்ள உதடுகளுக்குள்ள போக கூடாது. And you should not take any tobacco leaves or pan paraka hands. பேலியாளின் பிள்ளைகளுடைய உதடுகள்ல அக்னி இருக்கும். சிகரெட், பீடி, கஞ்சா இவைகள் எதுவுமே உன்னுடைய பரிசுத்தத்துக்கு உதவாது. In the tongues of the Belial there should be a iniquity found in it, and such things should not be found in your lips. உன்னுடைய பிரதிஷ்டை சுத்தமா இருக்கட்டும். Your consecration should be pure. உன்னுடைய படிப்பு, அறிவு, ஞானம் சம்பந்தப்பட்டவைகள் சுத்தமா இருக்கட்டும். All the things concerning your education, your wisdom, your knowledge should be உன்னை pure. சுத்தவானாய் காத்துக்கொள். Keep thyself pure. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. கொஞ்ச நேரம் சத்தத்தை உயர்த்தி இந்த 12 காரியங்கள்ல எதெல்லாம் குறைவாக இருக்கிறதாக ஆவியானவரால் சுட்டிக்காட்டப்படுகிறீர்களோ அதை பலிபீடத்தில் வைத்து போராடி ஜெபிப்போம். All the things which is lacking in you, you have to keep in the altar, you have to concern and pray unto God. நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். I am the Lord who sanctify you. நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். I am the Lord who sanctify you. இந்த வார்த்தை உன் காதுகளிலே கேட்டுக்கொண்டே இருக்கட்டும். Let this word be hearing in your உன்னை ears. பரிசுத்தமாக்குகிறவர் வந்திருக்கிறார். The Lord who sanctify you have come in our நீ midst. உன்னை ஒப்புக்கொடுக்க உன்னை கழுவுவார். When you keep on surrendering, the Lord will cleanse you. நீ உன் கால்களை நீட்டினால் அவருக்கு அதை பரிசுத்தமாக்குவார். If you are just lifting your hands, the Lord will cleanse நீ you. உன்னை ஒப்புக்கொடுக்க உன்னை பரிசுத்தமாக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். When you keep on surrendering unto him, the Lord is very ready to cleanse you. ஆண்டவரே என்னை சுத்தமாக்கும். Lord, make me a sanctified person. முழு சபையாய் கதறுவோம். For the whole church, let us all lament unto him. தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் உண்டாகட்டும். The Lord is expecting a holiness, let it come in our midst.
Amen, 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 amen. Hallelujah. Amen, amen. Rivida bala bari bala bakatura bala katura. Amen, 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 amen. Jesus, Jesus, Jesus. Oh God. Amen. ஒவ்வொருவரையும் சுத்தவனாய் மாற்றும். உம்முடைய இரத்தத்தினால் கிருபையினால் மாற்றும். ஆமாம். உங்களில் யாராவது இந்த 12 காரியங்களில் குறைவு உள்ளதை வேதவசனத்தின் வெளிச்சத்தில் ஆவியானுடைய உதவியோடு உணர்ந்தால் அறிக்கை செய்ய விரும்பினால் எழும்பி நின்று அறிக்கையிடலாம். Is there any persons found any faults in these 12 things? You can stand up and confess according to the word of the line. நமக்கு ஷார்ட் டைம் இருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம அடுத்த பகுதிக்கு போக வேண்டும். We are very in a short period, so we have to be in speed. Amen. My God. ஆண்டவரே. ஆமென், ஆமென், ஆமென். நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுதே கர்த்தருடைய வார்த்தை வரணும். மகனே மகளே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அந்த விதத்தில் உங்களுடைய அறிக்கை இருக்கட்டும். நிபாலா வாலா இடவாலா இஷவாலா திராவாரியாரா கரவேலா மங்கரா மலா கதரகரவே. Hikara mala kathuri bigana mala kathuri bidi kathuri. My God. ஆமென், ஆமென். வாயை திறந்து சொல்லுங்க. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஓ ரிபக்கரபல பக்கரபலம் துரமாயா. ஆமென். ரிவாரா வாரா 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 பக்கரப கரப 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 ரிதானியா. Hikara wala wala ishala wala katura. Amen.
praise you. Ribara bara bara bari bara bakara bakara bara gadara gara. Ribi 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 bara bari bara bari bara bara gadara gara bari. Jesus, 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 Jesus. Amen, 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 amen. Hallelujah. Amen. Ribakara bara bara ila bara. Amen, amen, hallelujah, 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 amen, 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 amen. பலிபீடத்தில் வைத்திருக்கிறவர்களுக்கு அக்கினி இறங்கட்டும். ஆமென். இன்றைக்கு நீ உன்னை பலிபீடத்தில் வைத்தது உண்மையானால் தேவன் அக்கினி இறக்கும்படியாய் போராடுங்கள். இப்பொழுதே அக்கினி இறங்கட்டும். ஆமென். ஓ ரபகத்ரபாலா கரபா. Praise the Lord, praise the Lord. Rekhalabadiara. Hallelujah, hallelujah. Oh God, இறங்கட்டும். அக்கினி இறங்கட்டும் கர்த்தாவே. பலிபீடங்களில் அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே. பரிசுத்த அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே. ஓ ரபாலா ஷபாலா கரபா கரா. அக்கினி தொடட்டும். ஏசாயாவை தொட்ட அக்கினி. Rikaba lamania rahato ramaniara. Amen, 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 amen. Ribola bara bakara bakat. Amen, amen. ஒரு 10 நிமிஷம் எல்லாரும் முழங்கால் போடலாம். For 10 minutes of time, let us all be on knees. எவனுக்கு அதிகமாய் மன்னிக்கப்பட்டதோ அவன் அதிகமாய் அன்பு கூறுவான். And for those whose sins are forgiven more, he will love them more. எவனுக்கு கொஞ்சமாய் மன்னிக்கப்பட்டதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று லூக்காவில வாசிக்கிறோம். So in book of Luke we are reading that for whom the Lord is forgiven less, he will love him more. உங்களுக்கு கொஞ்சமா மன்னிக்கப்பட போகுதா அதிகமாய் மன்னிக்கப்பட போகுதான்னு இப்ப தெரியும். So it will be known now whether it is forgiven in less number or in more for you. அதிகமாய் மன்னிக்கப்பட்டுச்சுனா நீங்க அதிகமாய் அபிஷேகத்துல வந்து விடுவீர்கள். If you are forgiven more, you will be filling in anointing in abundance. இனிமேல் நீங்கள் ஆண்டவரை அதிகமாக நேசிப்பீர்கள். You will love God more. கொஞ்சமாய் மன்னிக்கப்பட்டால்
நீங்க கொஞ்சமாய் அன்பு கூறுவீர்கள். So if your sins are forgiven in less amount, you will be loving him in a very low way. இன்னைக்கு எப்படி உங்களுக்கு மன்னிக்கப்படணும் நீங்க எதிர்பார்த்து காத்திருக்கீங்க? Today how you are expecting your sins will be forgiven? எத்தனை பேருக்கு அதிகமாய் மன்னிக்கப்பட வேண்டும்? For whom the sins should be forgiven in amount? எல்லாமே மன்னிக்கப்பட வேண்டும். Everything should be forgiven. Amen. Hallelujah. கொஞ்ச நேரம் எல்லாரும் அபிஷேகத்துல இருங்க. Rimania Shabahatura Lekhalbi Adabana Adai Tigere Hani Adabana Hallelujah, hallelujah. Amen. Amen. என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாது. என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாது. மனங்கெடுத்து பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மனங்கெடுத்து பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. என்னையின் ஆனந்தம் சொல்லக்கூடாது. என்னையின் ஆனந்தம் சொல்லக்கூடாது. மனங்கெடுத்து பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மனங்கெடுத்து பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. என்னையின் ஆனந்தம் சொல்லக்கூடாது. என்னையின் ஆனந்தம் சொல்லக்கூடாது.
ஆமென். ஆமென். உங்களை குற்றப்படுத்த எந்த வல்லமைக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. You should not give room for any power to accuse you. தேவன் தெரிந்து கொண்டவன் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? And who is the person who is accusing the Lord chosen? நீ உண்மையா அறிக்கையிட்டது உண்மைனா உண்மையா உனக்கு மன்னிப்பு கிடைக்கிறது உண்மைதான். If you are confused to confess very truly, it is true for you to get நீ forgiveness. மனஸ்தாபப்பட்டது உண்மையானால் தேவன் மன்னித்தது உண்மை. If you have repented truly, it is true for the Lord to forgive you. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many are believing this? அப்படியெல்லாம் நீங்கள் மகிழ்ந்து களி கூறலாம். If so, you can rejoice and be glad. உன் விளக்கை தேவன் ஏற்றிக் கொண்டிருக்கிறார். The Lord is lighting up your candle. இழந்து போன அபிஷேகத்தை அவர் மறுபடியும் அனல் மூட்டுகிறார். The Lord is giving you the anointing which you have lost. நீ மகிழ்ந்து களி கூறு. Rejoice and be glad. Hallelujah, hallelujah. Hey, say pikhamania. Haile niyaras. Hey, sibitara balakara. Libikara bakateraba. Rimana sahele megharatina. ஆமென். ஒரு பிரதான ஆசாரியனை பிசாசு ஃபாலோ பண்ணிட்டே வந்தான். A high priest was followed by Satan. சர்ச்சுக்குள்ளேயும் வந்துட்டான். And he was coming inside. அப்ப ஆண்டவர் பார்க்கறாரு. And Lord is looking unto him. இவனுக்கு பின்னால இந்த வல்லமை இவனுக்கு கூடயே வந்துருச்சேன்னு. And the power which is following him is just enter inside also. என்ன நடந்தது? What happened there? கர்த்தர் அந்த ஆசாரியனை பார்த்தார். The Lord was looking at the high priest. அவன் ஒரு அழுக்கு Dress போட்டிருந்தான். And he was wearing a very old அப்ப garment. ஆண்டவருக்கு புரிஞ்சது இந்த ரீசனை வச்சு தான் இந்த ஆவி பின்னாலே வந்துச்சுன்னு. Because of this reason the devil is chasing him. கர்த்தர் என்ன பண்ணாரு? What the Lord did? உடனே இந்த அழுக்கு Dress மாத்தி அவனுக்கு சிறந்த வஸ்திரத்தை போட்டாரு. The Lord has changed his garments and giving him new garments. பிசாசுக்கு என்ன பண்ணனும் தெரியல. And Satan did not know what to do. கர்த்தர் சொன்னார். And Lord spoke to him. எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் சாத்தானே உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னார். I rebuke the devil who has chosen the New Jerusalem. ஒரு நிமிஷம். இப்போ இந்த கூட்டத்துக்கு வரும் பொழுது பிசாசு உன் மேல கை வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அநேகம் இருந்தது. எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? How many are accepting there was many chances for devil to touch you? ஆனா நீங்க வந்த பின்பு But after coming here, கர்த்தருடைய கண்கள் உன்னை கண்டபோது, when the eyes of the Lord looked unto you, நீ கர்த்தருடைய சன்னிதானத்தில் உன்னை தாழ்த்தின போது, when you were surrendering to the presence of the Lord, பிசாசு உன்னை பின்தொடர்கிற காரணத்தை கர்த்தர் அகற்றி விட்டார். The Lord removed the persuading of the Satan of you. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many are able to believe this? இப்பொழுது கர்த்தர் உன் வலது பக்கத்தில் வந்து விட்டார். The Lord is at your right side. பிசாசு ஓடி போய் விட்டார். And devil have fleed away. ரேபானா இலாபகரா ஷபானா ஐலபகரா பகத்ரா பகரா பகத்ரா ஐலபகரா பகத்ரா. ஆமென். பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக, பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக உன் சுத்தமுள்ள இரத்தத்துக்குள் தூய்த்ததினாலே, உன் சுத்தமுள்ள இரத்தத்துக்குள் தூய்த்ததினாலே, பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக, பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக உன் சுத்தமுள்ள இரத்தத்துக்குள் தூய்த்ததினாலே, உன் சுத்தமுள்ள இரத்தத்துக்குள் தூய்த்ததினாலே, பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக, பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக உன் சுத்தமுள்ள இரத்தத்துக்குள் தூய்த்ததினாலே, உன் சுத்தமுள்ள இரத்தத்துக்குள் தூய்த்ததினாலே, உன் சுத்தமுள்ள இரத்தத்துக்குள் தூய்த்ததினாலே, உன் சுத்தமுள்ள இரத்தத்துக்குள் தூய்த்ததினாலே.
ஆமா, நம்முடைய கூட்டம் முடிய போகிறது. The meet is going to end. ஒரு 5 minutes. 5 minutes of time. உங்களுக்குள்ள ஒரு சரியான அபிஷேகத்தை பெற்று நீங்க போங்க. After receiving the proper anointing, you must depart. தயவு செய்து Please. இது உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு உதவும். This will be helpful to your life. நீங்க வந்த நிலவரத்தோடு திரும்பி போனாலோ அறகுறையோடு திரும்பி போனாலோ உங்களை மேற்கொள்றதுக்கு அந்த வல்லமை ரொம்ப சுலபமா டச் பண்ணிடுவான் உங்களை. So the power can just overcome you if you are coming the way you are going, or if you are going a half circle way. நீங்க பழைய விசுவாசியா இருக்கலாம். You may be old believer. ஒரு தாயா இருக்கலாம், தகப்பனா இருக்கலாம், ஊழியனா இருக்கலாம், வாலிபனா இருக்கலாம், சண்டே ஸ்கூல் டீச்சரா போஸ்டிங்ல இருக்கலாம். You may be mother or father or a Sunday school teacher or a servant of God or a believer. இன்னைக்கு நீ சுத்தவானாய் உன்னை காத்துக்கொள். Keep thyself pure. கர்த்தர் உன்னோடு தான் பேசி இருக்கிறார். The Lord has spoken to you. உன்னை அவர் நேசிக்கிறார். The Lord is loving you. தன்னை போல மாற்ற விரும்புகிறார். The Lord want to change you like him. அதுக்கு இப்பொழுது ஒரு வல்லமையை உனக்கு தர விரும்புகிறார். The Lord want to give you a power for it. ஒரு பலன் தர விரும்புகிறார். The Lord want to give you a strength. உனக்கு ஒரு அக்கினி தர விரும்புகிறார். The Lord desire to give you fire. எத்தனை பேருக்கு தேவை? How many of needed this? இப்பொழுதே உங்களை நிரப்பிக் கொள்ளுங்கள். Now itself you fill with this. கொஞ்ச நேரம் தேவனுடைய வல்லமை தொடர்ச்சியாய் இறங்க இடம் கொடுப்போம். Give room for the power to come to the contact with us. Hallelujah, hallelujah. Rebala baria rabakara balaka shabalaka duramania. Hurabana barabaka tudabakaramania. Aila bakarani sana. Aila bakaramania. Abakaramania. Amen. இயேசுவுக்காக ஜீவிப்பேன் நான், என்ன வந்தாலும் அஞ்சிடுவான் அவியின் சத்தம் கேட்பிடுவேன். இயேசுவுக்காக ஜீவிப்பேன் நான், இயேசுவுக்காக ஜீவிப்பேன் நான், என்ன வந்தாலும் அஞ்சிடுவான் அவியின் சத்தம் கேட்பிடுவேன். இயேசுவுக்காக ஜீவிப்பேன் நான், இயேசுவுக்காக ஜீவிப்பேன் நான், என்ன வந்தாலும் அஞ்சிடுவேன் நான் அவியின் சத்தம் கேட்பிடுவேன். இயேசுவுக்காக ஜீவிப்பேன் நான், இயேசுவுக்காக ஜீவிப்பேன் நான், என்ன வந்தாலும் அஞ்சிடுவேன் நான் அவியின் சத்தம் கேட்பிடுவேன். இயேசுவுக்காக ஜீவிப்பேன் நான் அவியின் சத்தம் கேட்பிடுவேன். இயேசுவுக்காக ஜீவிப்பேன் நான்.
ஆமென். கர்த்தருடைய சமூகத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த மூணாவது கூட்டத்தை கர்த்தர் பொறுப்படுத்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்மை சுத்தம் பண்ணி கொள்ளும்படியாக தேவனுடைய வார்த்தையை அனுப்பினபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்தம் பண்ணும்படியாக அபிஷேகத்தை அனுப்பினபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தொடர் கூட்டங்களை தெய்வம் பொறுப்படுக்கும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இப்ப இரவு 10 மணிக்கு இருக்கிற மாத இறுதி கூட்டத்தை கர்த்தர் பொறுப்படுக்கும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாளை காலை கூட்டத்தை பொறுப்படுக்கும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாளை மாலை கம்யூனியன் சர்வீஸை கர்த்தர் பொறுப்படுக்கும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கிறிஸ்துவின் நாள் கண்டு நம்ம தகுதிப்படுத்த முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெபம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட சமூகத்துக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த நாட்கள் கர்த்தர் நடந்த தானங்கட கூட்டங்கள் எல்லாம் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தந்தீர். பரிசுத்த ஆவியானவர் எங்களிடத்தில் கிரியை செய்தீர். ஒரு கூட்டங்களில் ஆவியானவர் இறங்கி வந்தீர். ஆண்டவரே, எங்களை சுத்திகரிக்கிறவராய் பரிசுத்தமாக்குறவராய் வந்தீர். இந்த மாலை கூட்டத்தில் கூட நீர் எங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர் எங்களுடைய நடக்கையில் எங்களுடைய ஜீவியங்கள் எல்லாவற்றையும் பரிசுத்தமாக இருக்கும்படியாக எங்களையும் கூட தேவசமத்துக்கு கொண்டு வந்தீர். ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலையும் கூட கர்த்தாவே ஆண்டவரே, எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. இந்த வார்த்தையின்படி நாங்கள் எங்களுடைய ஜீவியத்தை கர்த்தா சுத்திகரித்துக்கொள்ள எங்களுடைய நடக்கைகள் வார்த்தைகள் இருதயத்தின் தியானங்கள் எல்லாம் நம்முடைய சமூகத்துக்கு முன்பாக பிரதியாக காணப்பட உதேசியம் கர்த்தாவே. ஆண்டவரே, இருதயத்தில் சுத்தமுள்ள பாக்கியவான்களை தேவனை தரிசிப்பார்னு சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுடைய கர்த்தா வீடுகள் சுத்தமாக இருக்கட்டும் கர்த்தாவே. எங்களுடைய செய்கைகள் சுத்தமாக இருக்கட்டும் கர்த்தாவே. எங்களுடைய வாயின் வார்த்தைகள் சுத்தமாக இருக்கட்டும் கர்த்தாவே. எங்களுடைய ஜெப ஜீவியம் சுத்தமாக இருக்கட்டும் ஆண்டவரே. எங்களுடைய வஸ்திரங்கள் சுத்தமாக இருக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியானவரே, எங்களுக்கு ஸ்தோத்திரம். எங்களை பரத்துக்குரிய ஞானத்தினால் எங்களை நிரப்பும்படியாக பரத்துக்குரிய ஞானம் முதலால் சுத்தமுள்ளது என்று சொல்லிக்கிறீர். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்கு சுத்தம் பரிசுத்தமுள்ளதான ஆண்டவரே ஞானத்தை எங்களுக்கு தந்து நீர் எங்களை வழிநடத்தும்படியாக வேண்டிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த மாலையில் நாங்கள் கேட்டது போல நம்முடைய வார்த்தை நம்முடைய ஜீவித்தை எங்களை சுத்திகரித்துக் கொள்ள பரிசுத்தமாக்கிக் கொள்ள ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக வேண்டிக்கிறோம். நீ தொடர்ந்து நடக்கிற கூட்டங்கள் எல்லாம் தேவாவி நடத்தி ஆசீர்வதிங்க கர்த்தாவே. தேவ சமூகத்தில் வந்து சுத்திகரித்து நம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்ற மக்களும் காத்துக்கொள்ள கர்த்தர் உதவி தொடர்ந்து நம்முடைய சமூகம் கூட இருக்கட்டும். எல்லாரோட பிரியாணங்களை எல்லாம் கூட காத்துக்கொள்ளும். இரவு ஜெபத்தை ஆசீர்வதி இயேசு நாமத்தில் வேண்டிக்கிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம்ம சகல பரிசுத்தவான்களுடைய கர்த்தராகிய இயேசு மகிமையிலே வெளிப்படும் மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இரவு 10 மணிக்கு மாத இறுதி கூட்டம். எல்லாரும் வாருங்கள்.